அனைத்து நல்ல காலம் பிறக்குது சேனல் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2025 ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷத்துக்கு உண்டான ராசி பலனை பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம அந்த வருஷத்துல நடக்கக்கூடிய முக்கிய கிரக நிலவரத்தை பார்க்க போறோம். இந்த வருஷ ஆரம்பத்துல குரு பகவான் ரிஷப ராசியில வக்ரகதியில சஞ்சாரம் பண்றாரு. கடக ராசியில செவ்வாய் இருக்காரு. கடக ராசியில செவ்வாய் நீச்ச ஸ்தானத்துல இருக்காரு. கன்னி ராசியில கேது, விருச்சிக ராசியில புதன் குருவின் பார்வையில இருக்காரு. தனுசு ராசியில சூரியன் சஞ்சாரம் பண்றாரு. அதாவது மார்கழி மாதத்துல இங்க ஆங்கில வருஷம் பிறக்கிறது. மகர ராசியில சந்திரன் தன் பயணத்தை துவக்கிறாரு. கும்ப ராசியில சனி சுக்கிரன் சேர்க்கை. மீன ராசியில ராகு பகவான் சஞ்சாரம் பண்றாரு. இதுதான் இந்த வருஷத்துல ஆரம்பிக்கக்கூடிய கிரக நிலவரம். இந்த வருஷத்தில் வரக்கூடிய முக்கிய கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருஷ ஆரம்பத்துல கிரக பயிற்சி இல்லை. ஆனா மார்ச் மாசம் 29 2025 வருடம் மார்ச் 29 அன்னைக்கு சனி பகவான் கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இது 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கக்கூடிய கிரக நிகழ்வு. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மே 14 மே 14 2025 இரவு 8 மணி வாக்குல குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஆனா அது நடந்த ஒரு வாரத்துக்குள்ளாரே மே 19 அன்னைக்கு விடியற்கால 2 மணி 52 நிமிடங்களுக்கு ராகு கேது பயிற்சி. ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கும், கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகிறார்கள். இதுதான் இந்த வருடத்தில் ஏற்படக்கூடிய முக்கியமான 3 நிகழ்வுகள். இதை தவிர செவ்வாய் பயிற்சியும் இருக்கு, சுக்கிர பயிற்சியும் இருக்கு. சுக்கிர பயிற்சி 25 நாளைக்கு ஒரு தடவை நடக்கும். ஆனா செவ்வாய் பயிற்சி 45 இருந்து 48 நாளுக்குள்ள நடக்கக்கூடிய வகையில இருக்கு. இப்ப செவ்வாய் நீச்சஸ்தானத்துல வக்ரகதியில இருக்காரு. ஆனா இந்த நீச்சஸ்தானத்துல இருக்கிற செவ்வாய்க்கு சந்திரனின் பார்வை இருக்கு. அதாவது செவ்வாயுடைய இருக்கக்கூடிய வீட்டோட நேர் பார்வை, அந்த இடத்துடைய அதிபதியுடைய பார்வை இருக்கிறதுனால நீச்ச பங்க பலனை அடைகிறார் செவ்வாய். இதனால இந்த வருடம் பெரிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த அமைப்பானது எத்தனை நாளைக்கு வரைக்கும் இருக்கும் அப்படின்னா, இதுல நடுவுல 2 கிரக பயிற்சிகள் அதிசாரமா போகும், பிளஸ் வக்ரகதியில பின்னோக்கி வரும். குருவின் அதிசார பயிற்சி அக்டோபர் 19ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 14ஆம் தேதி வரைக்கும் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு போவாரு. திருப்பி நவம்பர் 14க்கு அப்புறம் டிசம்பர் 5ஆம் தேதி மறுபடியும் மிதுன ராசிக்கு வந்துடுறாரு. சோ அக்டோபர் 19 இருந்து டிசம்பர் 5 வரைக்கும் குரு பகவான் அதிசார பயிற்சியாக கடக ராசியில இருப்பாரு. அந்த இடத்துல உச்சஸ்தானத்தை அடைகிறார். இதன் மூலமாக பல நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சனி பகவானுக்கு இந்த குருவின் பார்வை கிடைக்கிறது விசேஷ பலன்களை ஏற்படுத்தும். இந்த வருஷத்துல எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஓரளவுக்கு ஒரு 75% நல்லாவே இருந்தாலுமே சில ராசிக்காரர்களுக்கு 1-2 ராசிக்காரர்களுக்கு பர்சன்டேஜ் குறையும். அதை பத்தி கவலைப்படாதீங்க. குலதெய்வ வழிபாடு செய்வதன் மூலமாகவும் சொல்லப்படுகின்ற பரிகாரத்தை கிரமமாக செய்வதன் மூலமாகவும் உங்களுக்கு வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்களை அவாய்ட் பண்ண முடியாது. ஆனா அதனுடைய வீரியத்தை குறைக்கிறதுக்கு முயற்சி செய்யலாம். அப்படிப்பட்ட ஒரு முயற்சி நவகிரக வழிபாட்டின் மூலமாகவும் ஏற்படுத்திக்கலாம். இதுதான் இந்த கிரக நிலவரம் மற்றும் கிரக பயிற்சிகளால் ஏற்படுகின்ற சாதக பாதகமான பலன்கள் இந்த 2025க்கு. இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம். அன்பிற்குரிய மேஷ ராசி நண்பர்களுக்கு இந்த 2025 எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்க போறோம். இந்த 2025ல பாத்தீங்கன்னா முக்கியமான கிரக நிகழ்வுகள் நடக்க போகுது. 2ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் 3ஆம் இடத்துக்கும் 4ஆம் இடத்துக்கும் டிராவல் பண்ண போறாரு. லாபஸ்தானத்துல இருக்கிற சனி உங்க விரயஸ்தானத்துக்கு வர போறாரு. ஏற்கனவே விரயஸ்தானத்துல ராகு இருக்காரு, அவரும் லாபஸ்தானத்துக்கு மாற போறாரு. இந்த கிரக பயிற்சியானது வருஷ ஆரம்பத்துல சனி பகவான் உங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்துவாரு. ஆனா சனியின் பார்வையில குரு பகவான் மார்ச்ல இருந்து மே மாசம் 14ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறதுங்கிறது உங்களுக்கு வீண் விரயங்களை ஏற்படுத்தும். ஆனா சுப விரயங்களாக இருக்கக்கூடிய வகையில இருக்கும். அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம். பட் இருந்தாலும் இந்த வருஷம் முழுவதுமே உங்களுக்கு செலவுகள் ஜாஸ்தி ஆகும். வருமானத்தை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, விரயஸ்தானத்துக்கு சனி வந்துட்டாரு. பொதுவா விரயஸ்தானத்துக்கு சனி வந்தாருன்னா ஒண்ணு ஆரோக்கியத்தினால செலவுகள் ஏற்படும்,
இளம் வயது பிராயத்தினர் 30 வயசு 40 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா கடன் ஜாஸ்தி ஆகும். கடனை வாங்கிட்டு எப்படி கட்டுறதுன்னு தெரியாம நிறைய கிரெடிட் கார்டுல வாங்கிடுவோம், நிறைய இஎம்ஐல வாங்கிடுவோம். தகுதிக்கு மீறி நமக்கு மாசம் 1 லட்ச ரூபாய் சம்பளம்னா 1.5 லட்ச ரூபாய்க்கு இஎம்ஐ வாங்கிடுவோம். அது கணக்கு வழக்கு தெரியாம போயிடும். அதனால உங்களுக்கு சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ நீங்க இப்போத்துல இருந்தே அந்த கடன் வாங்குறத குறைச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, குரு 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கும் 4ஆம் இடத்துக்கும் டிராவல் பண்ண போறாரு இந்த வருஷத்துல. இந்த ஒரு வருஷத்தை மட்டும் 3 இடம் ராசி, அதாவது 3 ராசி. ரிஷப ராசியில இருப்பாரு மே மாசம் வரைக்கும், மேல இருந்து அக்டோபர் வரைக்கும் மிதுன ராசியில இருப்பாரு, அக்டோபர்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் கடக ராசியில இருப்பாரு, கடக ராசிக்கு டிசம்பர் 5ஆம் தேதியில இருந்து மறுபடியும் மிதுன ராசிக்கு வந்துடுவாரு. சோ 3 ராசி டிராவல் பண்றதுனால உங்களுக்கு நற்பலன்கள் அதிகரித்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய வகையில சனி சப்போர்ட் பண்ணல. அதனால முடிஞ்ச வரைக்கும் கடன் வாங்குவதை குறைக்க முயற்சி பண்ணுங்க. தேவையா இருந்தா மட்டும்தான் கடன் வாங்கணும். உங்கள் எதிரிகளின் பலம் அதிகரிக்கும். இதுல வயசானவங்களுக்கும் சேர்த்து பார்க்கணும். இப்ப நான் சொல்ற பலன்ல கடன் ஜாஸ்தி ஆகும், ஆரோக்கிய குறைபாடு ஏற்படும். இதெல்லாம் 30 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கடன் பிரச்சனை, தேவையில்லாம ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனை வரும், தவறான நபர்களை காதலிப்பது, தவறான நபர்களுடன் பார்ட்னர்ஷிப் சேர்வது, தவறான நபர்கிட்ட போயிட்டு கடன் வாங்குறது, இதெல்லாம் நடக்கும். சரி, 45 வயசு 50 வயசுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தப்பான தொடர்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால உங்களுக்கு உங்களுடைய சமூகத்துல உங்க ஏரியால உங்களுடைய டொமைன் பீப்புள் இருப்பாங்க தெரியுமா, அந்த மக்கள்கிட்ட உங்களுக்கு கெட்ட பேர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியாது. 45 இருந்து 60 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சொன்ன சொல் காப்பாற்ற முடியாத ஒரு தடுமாற்றம் ஏற்படும். 60 இருந்து 85 வயசு 90 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அவங்களுக்கு இது 3வது தடவை சனி வருது. 60 வயசுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் 2வது தடவை, 60 இருந்து 70 வயசுக்குள்ளார, 70 இருந்து 90 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு அது அவங்களுக்கு 3வது தடவை சனி வரக்கூடிய நேரம், அதாவது 3வது ரவுண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த சனி பகவான் இந்த ரவுண்ட்ல வரக்கூடியவர்களுக்கு எல்லாம் என்ன நடக்கும் அப்படின்னா, ஆரோக்கியத்துல சங்கடம் ஏற்படும். உங்க உடம்புல வியாதி அதாவது கியூர் பண்ண முடியாத வியாதி, இல்ல நாள்பட்ட கியூர் தேவைப்படும். அந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு சங்கடம் ஏற்படும் போது வீட்டுல இருக்கிற இளம் தலைமுறையினர், உங்களுடைய மருமக, மாப்பிள்ளை, இவங்கெல்லாம் உங்களை உதாசீனப்படுத்துவாங்க, அவமானப்படுத்துவாங்க, சங்கடப்படுத்துவாங்க, மனசை காயப்படுத்துவாங்க. இந்த மாதிரி நபர்கள் தான், இவர்களை தான் நீங்க பாதுகாக்கணும். இந்த ராசியில பிறந்த மட்டும் இல்லை, எல்லா ராசியில பிறந்தவங்களுக்கும் இந்த 70 வயசுக்கு மேல இருக்காங்க பாருங்க, அவங்கள பாதுகாக்க வேண்டியது இளைய தலைமுறையினரின் கடமை. அப்படி இல்லை அப்படின்னா பின்னாட்கள் எங்களுக்கு இந்த வயசுல இருக்கிறவங்களுக்கே எப்படின்னா உங்க காலத்துல இன்னும் கஷ்டங்கள் வரும். ஏன்னா இந்த காலத்துல பாத்தீங்கன்னா இப்போ, அதாவது நான் சொல்றது இப்போ ஒரு 60 வயசு 70 வயசு 80 வயசுல இருக்கிறவங்களுக்கு கூட பிறந்தவங்க, அதாவது சகோதர சகோதரிகள், உடன்பிறப்புகள், இவங்களை பார்த்துக்கிறதுக்கு ஆட்கள் இருந்தாங்க. ஆனா இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா இந்த 90s கிட்ஸ், 2000 கிட்ஸ், 2K கிட்ஸ், 2010 கிட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு எல்லாம் ஒரு பையன் ஒரு பொண்ணு இந்த மாதிரி தான். உங்களுக்கு கூட இருக்கிறவங்களே சப்போர்ட் இருக்க மாட்டாங்க, கூட சப்போர்ட் பண்றதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. சோ முடிஞ்ச வரைக்கும் நீங்க பெரியவங்களை பாதுகாக்க வேண்டியது கடமையா வச்சுக்கோங்க. இந்த வருஷத்துக்கு உண்டான பரிகாரமே இதுதான். ஏன்னா நீங்க வயசானவங்களை பாதுகாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய பாதிப்பு குறையும். ஏன் அப்படின்னா சனிங்கிறவர் மந்தத்தன்மையோட கால் ஊனமானவர். உங்க வீட்டுல யாராவது வயசானவங்க இருக்காங்க, கால் ஊனமான இருக்காங்க, அவங்க மெதுவா நடக்கிறவங்க, அவங்களெல்லாம் நீங்க பாதுகாத்துட்டீங்கன்னா சனியுடைய பாதிப்புல இருந்து நீங்க தப்பிச்சுக்கலாம். அதே சமயம் பாத்தீங்கன்னா இந்த வருஷம் குரு உங்களுக்கு வளர்ச்சியை கொடுப்பாரு, தொழில் முறையில வளர்ச்சியை தருவாரு. குரு உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு போகக்கூடிய அக்டோபர், நவம்பர், டிசம்பர்ல பாத்தீங்கன்னா சுப செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சனிக்கு குரு பார்வை வந்துடும். குருவின் உச்ச பார்வை 9ஆம் பார்வை சனி பகவானுக்கு கிடைக்கிறதுனால அவர் செலவை கூட சுப செலவா மாத்தி கொடுப்பாரு. குடும்பத்துல நல்ல விஷயங்கள், அதாவது திருமணம், குழந்தைகள், பெண்கள் வயதுக்கு வருது, இந்த மாதிரி பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுதல், இப்படிப்பட்ட சுப செலவுகள் ஏற்படும். அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த மேஷராசியில 30 வயசுல இருக்கிறவங்களுக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு. நீங்க ஆன்சைட் போகணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வருஷம் அக்டோபர், நவம்பர், டிசம்பர்ல நீங்க ஃபாரின் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது 2025ங்கிறது மேஷ ராசிக்கு நன்மையை தரக்கூடிய ஆண்டாக இருந்தாலும் பல தேவையற்ற செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்கிறதுனால நீங்க இந்த வருஷத்துக்கு உண்டான பரிகாரமாக என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வயதானவர்களை பாதுகாப்பதை தலையாய கடமையாக செய்து கொள்ள வேண்டும். அப்படி இல்லை அப்படின்னா வயது ஆனவங்க மட்டும் இல்லாம உடல் ஊனமுற்றவர்கள், நீங்க வெளியில எங்க போறீங்க, அந்த இடத்துல போற இடத்துல ஒரு
ஒரு ஓல்டேஜ் ஹோம் இருக்கு, அந்த இடத்துல வயசானவங்க இருக்காங்க, கால் ஊனமுற்றவர்கள் இருக்காங்கன்னா அவர்களுக்கு உண்டான சரீர பிரயாசத்தை ஏற்படுத்த வேண்டும், சரீர உதவியை செய்ய வேண்டும். அவங்களுக்கு நீங்க பணம் கொடுக்கறது பிரயோஜனம் இல்லை, பணத்தை விட அன்பு காட்டணும். இன்னும் சொல்ல போனா சிம்பிளான ஒரு பரிகாரம் சொல்றேன், காசு செலவில்லாதது. நீங்க என்ன பண்ணணும்னா மாசம் ஒரு ஞாயிற்றுக்கிழமையோ இல்ல நீங்க பிறந்த ஒரு செவ்வாய்க்கிழமையோ புதன்கிழமையோ எந்த கிழமையில நீங்க பிறந்தீங்களோ அந்த நாள்ல பக்கத்துல இருக்கிற ஓல்டேஜ் ஹோம், எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, நீங்க சென்னைக்கு வரணும் இல்ல கோயம்புத்தூருக்கு போகணும் இல்ல, உங்க ஊர்ல யாராவது வயசானவங்க ஒரு 4 பேர் அப்பா அம்மா இருக்காங்க, பசங்க எல்லாம் ஃபாரின்ல இருக்காங்க, இங்க அனாதரவா இருக்காங்க, அனாதைன்னு கிடையாது, அனாதரவா இருக்காங்க, அதாவது யாரும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாம இருக்காங்கன்னா அவங்களுக்கு போய் வேலை பண்ணுங்க. அதே மாதிரி வயது முதிர்ந்த 5 ஜீவன்கள், அதாவது ஆடு மாடு கோழி இந்த மாதிரி, அதாவது உடல் ஊனமுற்று வியாதி இருக்கக்கூடிய அந்த உயிரினங்களை பாதுகாப்பதும் உங்களுக்கு ஒரு பரிகாரமாக செய்ய வேண்டும். சோ இந்த 2025க்கு உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு 70 to 75% நற்பலன்கள் ஏற்படக்கூடிய வகையில் இருக்கிறதுனால நீங்கள் இந்த மாதிரி பரிகாரங்களை செய்வதன் மூலமாக உங்களுக்கு சங்கடங்கள் வராமல் நற்பலன்களை அதிகப்படுத்துவதற்கும் நேர விரயத்தை ஏற்படுத்திக்கணும். நீங்க நேர விரயத்தை ஏற்படுத்திட்டீங்கன்னா பண விரயமோ பொருள் விரயமோ உடல் ஆரோக்கிய விரயமோ ஏற்படுத்த மாட்டார் சனி பகவான். சோ நேர விரயத்தை ஏற்படுத்திக்கோங்க. அடுத்தவங்களுக்கு உங்களுடைய அன்பை காணிக்கையாக கொடுங்கள், நட்பாக கொடுங்கள், உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். இதன் மூலமாக நன்மைகள் ஏற்படுவதன் மூலமாக 2025 நஷ்டங்கள் இல்லாத நாட்களாக அமைந்திடும். அன்பிற்குரிய ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜபலன்களை தரப்போகுதுன்னு பார்க்க போறோம். அது என்ன சார் ராஜபலன்கள்? எல்லா விதமான அங்கீகாரமும் மரியாதையும் கிடைப்பதற்குண்டான ஆண்டாக இருக்கிறதுனாலதான் ராஜ மரியாதை ராஜ பலன்கள்னு சொன்னேன். இந்த ராஜ பலன்கள் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும்னா, முதல்ல சனி பகவான் உங்களுக்கு 11ஆம் இடத்துக்கு போறாரு, 10ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்துக்கு போறாரு. 10ஆம் இடத்துல சனி இருந்த வரைக்கும் சிலருக்கு வேலையில மந்தத்தன்மையும் தடுமாற்றத்தையும் ஏற்படுத்தி இருப்பாங்க. ஆரோக்கிய விஷயத்தினால உங்களுடைய ஆரோக்கியத்துல தடையை ஏற்படுத்தி அதனால வேலையில தடையை ஏற்படுத்தி இருப்பாரு. அப்படி இல்லைன்னா அம்மாவுடைய ஹெல்த் இஷ்யூஸ் கிரியேட் பண்ணிருப்பாரு 2023 24. ஆனா இப்ப எல்லாத்துக்கும் விமோசனம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். வேலை கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும், செல்வாக்கு அதிகரிக்கும், வியாபார வளர்ச்சி ஏற்படும், தன லாபம் அதிகரிக்கும், செலவுகள் குறைந்து வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உடம்புல அசதி ஏற்படுற மாதிரி உழைப்பீங்க. அதாவது 24 மணி நேரத்துல 20 மணி நேரம் அல்லது 18 மணி நேரம் உழைப்பீங்க. அதனால உடல் சோர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில பேர் பாத்தீங்கன்னா பேய்த்தனமா வேலை பண்ணுவாங்க. அவங்களுக்கு ராத்திரி 12 மணி ஆனாலும் வீட்டுக்கு போக மாட்டாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, அவங்களுக்கு லாபஸ்தானத்துல சனி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி வேலை பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ஆரோக்கியத்துல சங்கடத்தை கொடுத்து படுக்க வச்சிருவார் சனி பகவான். அதே சமயம் இந்த வருஷம் 2025ல ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் ராசியில இருக்கிறதுனால மே மாசத்துக்குள்ளார திருமண யோகத்தை நடத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருப்பாரு. பிரிந்தவர்கள் ஒன்று கூடுவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்துவாரு, நல்ல நண்பர்களை அறிமுகப்படுத்துவாரு. அதே சமயம் 2ஆம் இடத்திற்கும் 3ஆம் இடத்துக்கும் பயிற்சி ஆகிறதுனால, அதுவும் 3ஆம் இடத்துக்கு அக்டோபர் மாசம் பயிற்சி ஆகிறார் குரு பகவான். அதிசார பயிற்சியினால உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா, 8ஆம் வீட்டு அதிபதி உச்சம் பெறுவது, அது 3ஆம் இடத்துல உச்சம் பெறுவது விபரீத யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், ராஜ யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பொதுவா 8ஆம் வீட்டு அதிபதி உச்சம் பெறக்கூடாது. ஆனா உங்களை பொறுத்த வரைக்கும் அவர் 3ஆம் இடத்துல மறைந்து உச்சம் பெறுவதன் மூலமாக பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். தந்தைக்கு ஆரோக்கிய முன்னேற்றம், உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுதல், குழந்தை பாக்கியம் இருக்கிறவங்களுக்கு குழந்தைகளுடைய வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்துதல், சொத்து சுகம் வாங்குறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுதல், உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுதல், குறிப்பா வழக்குகள்ல வெற்றி அடையறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குதல்னு இப்படி ஏகப்பட்ட நல்ல விஷயத்தை இந்த ரிஷபராசிக்கு 2025ல சனி பகவானும் குரு பகவானும் போட்டி போட்டுட்டு கொடுக்க போறாங்க. குரு 2ஆம் இடத்துக்கு இந்த மே மாசம் பயிற்சி ஆகிறாரு, அக்டோபர் வரைக்கும் இருப்பாரு 2ஆம் இடத்துல. அதுக்கப்புறம் டிசம்பர் மாசம் திரும்பி 2ஆம் இடத்துக்கு வந்துடுவாரு 3ஆம் இடத்துல இருந்து. இந்த 2ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும் 2ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்தை பாக்குறதுனால 8, 6, 8, 10 ஆகிய இடங்களை பாக்குறதுனால எதிரிகளின் தொல்லை அடங்கி இருக்கும். உங்களுக்கு எவெல்லாம் கடன் கொடுத்துட்டு உங்களை கோர்ட்ல இழுக்க போறேன், உங்களை கேஸ் போட போறேன், உங்களை அரெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்ட்டு மிரட்டிட்டு இருந்தவங்க எல்லாம் உங்க இருக்க கை கட்டி நீக்க போறான். சாரிப்பா நான் தெரியாம பண்ணிட்டேன், உன்னோட
பின்புலம் தெரியாம நான் பேசிட்டேன், மன்னிச்சுக்கோ, உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணுமோ நான் பண்ணித்தரேன். அதாவது உங்களுக்கு அதாவது படம் எடுத்து ஆடினவன்லாம் எப்படி ராஜனாகம் படம் எடுத்து ஆடுமோ அது மாதிரி ஆடினவன் தான் இப்ப உங்க இருக்க பொட்டி பாம்பா அடங்கி இருக்கக்கூடிய நாட்களாக இந்த ஆண்டு இருக்க போகுது. இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு செல்வாக்கு உயரும். பெரிய மனிதர்களால் பாராட்டுக்களை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. சார், நான் சொந்தமா வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு சின்னதா ஒரு கடை வச்சிருக்கேன், ஒரு ப்ரொவிஷன் ஸ்டோர் வச்சிருக்கேன், ஒரு ஸ்டேஷனரி ஷாப் வச்சிருக்கேன். உங்களுடைய கடையை விரிவுபடுத்துவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். நீங்க குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த சின்னதா ஒரு பொட்டி கடை வச்சிருக்கேன் சார் அப்படிம்பாங்க. அவங்க ஒரு பெருசா ஒரு 2 கடையை எடுத்து அதை விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நான் ஆல்ரெடி ஒரு 2 கடை வச்சிருக்கேன் சார் அப்படிங்கிறவங்க அவங்க பெருசா ஒரு ஷாப்பிங் மால் வாடகைக்கு எடுத்து நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய நீங்க விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த 2025 இருக்கும். கிட்டத்தட்ட அடுத்த 3 வருஷத்துக்கு உங்களுக்கு இதே பலன் தான். ஆனா இருந்தாலும் இந்த வருஷம் விபரீத வளர்ச்சியை பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படும். இந்த 2025 பொறுத்த வரைக்கும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நடக்கும். திருமணம் ஆனவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். குழந்தை பாக்கியம் ஏற்பட்டவர்களுக்கு அந்த குழந்தைகளால் மன நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும். வியாபாரிகள் வளர்ச்சி அடைவார்கள். சுய தொழில் செய்பவர்களுக்கு தொழிலில் ஏற்றத்தையும் லாபத்தையும் மட்டுமல்லாமல் கடல் கடந்து உங்க புகழ் பேசுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. சோ இந்த 2025 பெரிய பெரிய வளர்ச்சியையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய ஆண்டாக 2025 ரிஷபராசிக்கு அமையக்கூடிய வகையில் இருக்கு. உங்களுக்கு உண்டான பரிகாரம் என்ன? பரிகாரம் பண்ணா எங்களுக்கு மேலும் நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னா நீங்க பண்ண வேண்டியது உங்க குலதெய்வ வழிபாடு பண்ணணும். குலதெய்வத்தை வழிபடுங்க, ஆஞ்சநேயரை வழிபடுங்க. தினமும் சாயந்தர வேளையில ஆஞ்சநேயரையோ இல்ல ராகவேந்திரையோ வழிபட்டுவாங்க. உடனே ராகவேந்திரர் வேற ஸ்டேட் கடவுள் அப்படின்லாம் பேசாதீங்க. சில சினிமாக்காரங்க பேசுறாங்க, அவங்களுக்கு குழப்பம் இல்லை. அதனால உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னா இந்த மாதிரி பேசுறவங்க பேச்செல்லாம் கேட்டு உருப்படாம போகாம ராகவேந்திரர் மகான்கள் தரிசனம், மகான்கள் சித்தியான இடத்துக்கெல்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா மகத்தான பலன்கள் ஏற்படும். இதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான வெற்றி படிகளை, அந்த படிகளை செதுக்கக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு அமையும். அன்பிற்குரிய மிதுன ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 2025 ஆண்டுல விரயஸ்தானத்துல இருக்கிற குரு பகவான் மே மாசம் வரைக்கும் உங்களுக்கு செலவுகளை கொடுத்தாலும் அதனால் மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுப்பாரு. ஆனா அதுக்கு முன்னாடியே மார்ச் மாசமே சனி பகவான் உங்க தசமஸ்தானத்துக்கு வராரு, பதவி ஸ்தானத்துக்கு வராரு. 10 சனி பதவி நாசம்னு சொல்லுவாங்க. ஆனா அதை மாற்றி தரக்கூடிய வகையில குரு உங்களுக்கு சாதகமா செயல்படுவார். 4ஆம் இடத்தை பாக்குறதுனால அலைச்சலை கொடுப்பாரு. 10ஆம் இடத்துக்கு சனி வர்றதுனால உடனே வேலை போயிடும் நினைக்காதீங்க. அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும். உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கோ உங்கள் தாயாருக்கோ ஆரோக்கியத்துல பிரச்சனை வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க அதிகமா உழைச்சிருங்க. அதாவது என்ன அப்படின்னா 10ஆம் இடத்துல சனி வந்தாருன்னா 4ஆம் இடத்தை பாக்குறாரு. உடல் சோர்வு ஏற்படணும், வியாதி வரணும். ஆனா வியாதிக்கு பதிலாக நீங்க என்ன பண்ணணும், கஷ்டப்பட்டு நார்மலா ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தான் உழைப்பேன் அப்படின்னா இந்த தடவை இந்த 1 வருஷத்துக்கு நீங்க 12 மணி நேரம் உழைச்சிட்டே இருங்க. இதன் மூலமாக உடல் சோர்விலிருந்து நீங்க தப்பிக்க முடியாது. ஆனா உடல் சோர்வை காட்டிலும் வியாதியிலிருந்து தப்பிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். இந்த 2025 உங்களுக்கு பெருசா நல்ல பலன்கள் வருமா அப்படின்னு கேட்டா நல்ல பலன்களை காட்டிலும், ஏன்னா குரு பகவான் விரயஸ்தானத்துல உங்க ராசியில அடுத்து 2ஆம் இடத்துல பயிற்சியாக போறாரு. இந்த 3 இடங்களுக்கு பயிற்சி ஆகிறதுனால இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சுப செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண யோகம் கைகூடும். திருமணம் ஆனவர்களுக்கு பாத்தீங்கன்னா சில தேவையற்ற, அதுவும் குறிப்பா அக்டோபர் டு டிசம்பர் கணவன் மனைவி உறவுக்குள்ள தேவையற்ற பேச்சுவார்த்தைகள், சண்டைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா 10ஆம் இடத்துக்கு வர்றதுனால கடல் கடந்து போகும் யோகம் இருக்கிறதுனால உங்களுக்கு வளர்ச்சி இருக்கும். உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும். தூக்கத்தை கெடுத்துட்டு வேலை பண்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு தூக்கம் 8 மணி நேரம் தூங்குவீங்கன்னா இப்ப 4 மணி நேரம் தான் தூங்குவீங்க. அந்த 4 மணி நேரமும் சவுண்ட் ஸ்லீப்பா இருக்காது, டிஸ்டர்ப்டு ஸ்லீப்பா இருக்கும். உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் உங்களுடைய நிலம், வண்டி, வாகனம் சார்ந்த விஷயங்களை மாற்றங்களை ஏற்படுத்திக்கிறதுக்கு உண்டான நேரம் இது. அதனால செலவுகள் ஏற்படும். அதாவது வண்டி வாகனத்துல ரிப்பேர் ஆகிறதுக்கு உண்டான செலவுகள் இருக்கு. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் 2025 உங்களை பொறுத்த வரைக்கும் செலவுகள் ஜாஸ்தி ஆகக்கூடிய வகையில இருந்தாலும் குருவின் பார்வை பலம் உங்க ராசியிலிருந்து 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால
தந்தை வழியில சில மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுப்பீர்கள். தந்தையின் ஆரோக்கியத்துல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பீர்கள். தந்தையின் செயல்பாடுகளில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பீர்கள். குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கு, குடும்பத்துல ஏதாவது அவமானம் இருக்கு, குடும்பத்துல எதிரிகள் தொல்லை இருக்குன்னா அதையெல்லாம் மாற்றி அமைத்து குடும்ப நிம்மதிக்கு வழிவகுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆபீஸ்லயும் வேலை பண்ணணும், வீட்டிலையும் வேலை பண்ணணும், எதிரிகளையும் சமாளிக்கணும், வீட்டுல இருக்கிறவங்களுடைய அப்பா அம்மாவுடைய ஹெல்த்தையும் பார்த்துக்கணும், உங்க ஹெல்த்தையும் பார்த்துக்கணும், உடன் பிறந்தவரின் ஹெல்த்தையும் பார்த்துக்கணும். இப்படி விஷயங்கள் இருக்கிறதுனால இந்த வருடம் உங்களுக்கு அலைச்சலை தரக்கூடிய வருடமாக இருக்கும். அலைச்சல் மட்டும் இல்லைங்க, மனசுல மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு யோசனையா இருப்பீங்க, நீங்க ஒருத்தரை பார்த்துட்டே இருப்பீங்க, ஆனா உங்களுடைய யோசனை வேற ஒரு விஷயத்துல இருக்கும். சொந்தமா தொழில் பண்றவங்களுக்கு, வியாபாரம் பண்றவங்களுக்கு வியாபார வளர்ச்சி ஏற்படும். தொழிலுக்கு உண்டான முதலீடுகள் செய்வதற்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். ஏற்கனவே பண்ணின முதலீட்டுக்கு நீங்க கஷ்டப்பட்டு வேலை பண்ணணும். அதாவது நீங்க நார்மலா பண்ற வேலையை விட அதிகமா வேலை பண்ற மாதிரி இருக்கும். இதனால உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் கெடுன்னு சொன்னேன். அதே சமயம் கடன் கடந்த தொடர்புகள் உங்களுக்கு நல்ல செய்திகளை கொண்டு வரக்கூடிய வகையில் இருக்கும். பொதுவா சனி 10ஆம் இடத்துக்கு வந்தா 10 சனி பதவி நாசம்னு சொல்றீங்களே சார், ஆனா எங்களுக்கு இவ்வளவு நல்ல விஷயம். நாசம்னா உங்களுடைய ஆரோக்கியத்தை கெடுத்துக்கிட்டு நீங்க வேலை பண்ணணும். நான் ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் கவனமா இருப்பேன், எனக்கு உடம்பு தான் முக்கியம் அப்படின்னா நீங்க வேலையை விட்டுட்டு வீட்டுல இருக்கிற மாதிரி இருக்கும். கவனமா இருந்துக்கோங்க. 2 எக்ஸ்ட்ரீம். ஒன்னா ஓவர் உழைப்பு இருக்கும், இல்லாட்டி உழைப்பே இல்லாம வீட்டுல ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். சப்போஸ் நீங்க உழைச்சிட்டீங்க அப்படின்னா உங்க அம்மாவுடைய ஹெல்த்தை நீங்க பாத்துக்கிற மாதிரி இருக்கும். அதே சமயம் நீங்க சுப செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய விரயங்களை ஏற்படுத்தணும். நிறைய தான தர்மம் பண்ணுங்க. இந்த அமைப்புக்கு உண்டான இந்த வருஷத்துக்கு உண்டான பரிகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுடைய முன்னோர் வழிபாடு. ஏன்னா குருவின் பார்வை 9ஆம் இடத்துக்கு கிடைக்கிறதுனால முன்னோர் வழிபாடு செய்வது சிறப்பை ஏற்படும். குறிப்பா அவங்க வீட்டுல வயசான சுமங்கலிகள் யாராவது இறந்து போயிருந்தாங்கன்னா அவர்களின் ஞாபகார்த்தமாக சில விஷயங்களை பண்ணணும். அதே மாதிரி முன்னோர்கள் தாத்தா பாட்டி, கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி, அந்த மாதிரி அப்பா வழியில யாரெல்லாம் இறந்து போயிருந்தாங்களோ அவர்களை நினைவு கூறுவதற்கு முயற்சி எடுப்பது நன்மையை ஏற்படுத்தும். இதை தவிர நீங்க பண்ண வேண்டியது இன்னொரு முக்கியமான விஷயம்னா ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க. சிவனுக்கு உண்டான அந்த லிங்க திருமணிக்கு நல்லெண்ணெய் காப்பு சாற்றி வழிபடுங்கள். அப்படி இல்ல, வசதி வாய்ப்பு இல்லை அப்படின்னா வில்வ மாலை சாற்றி வழிபடுங்கள். வில்வ மாலை சாற்றி வழிபடுவதன் மூலமாக ஒரு வில்வத்தை லிங்கத்துக்கு சமர்ப்பணம் பண்ணினாலே 7 ஜென்ம பாவம் போகும்னு சொல்லியிருக்காங்க முன்னோர்கள். அதனால லிங்க வழிபாடு, அதாவது பில்வாஷ்டகம் சொல்லி வழிபடுவதன் மூலமாகவும் பில்வ தழைகளை சமர்ப்பிப்பதன் மூலமாகவும் உங்களுடைய பாவங்களை போக்குவது மட்டுமல்லாமல் முன்னோர்களின் பாவத்தையும் போக்கக்கூடிய வகையில இந்த 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு நன்மையாக அமைந்திட சிவபெருமான் வழிபாடு மட்டுமே துணை இருக்கும். அன்பிற்குரிய கடகராசி நண்பர்களுக்கு இந்த வருஷம் வெற்றி வெற்றி வெற்றி, கஷ்டங்கள் விலகக்கூடிய ஆண்டாக இருக்கும். என்ன சார் எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்பீங்க. அஷ்டம சனி முடிய போறது, லாபகுரு, விரயகுரு, ஜென்மகுரு வரப்போறது. அதாவது லாபகுருனா லாபஸ்தானத்துல குரு, விரயகுருனா 12ஆம் இடத்துல குரு மிதுன ராசியில, ஜென்மகுருனா ராசிக்குள்ள குரு வராரு. இந்த அமைப்பு இந்த வருஷம் உங்களுக்கு நடக்க போறது. இந்த வருஷம் முழுவதும் உங்களுக்கு பலன்கள் இரட்டிப்பான பலன்களாக அமையக்கூடிய வகையில இருக்கு. நல்ல நண்பர்கள் அமைவார்கள். நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைப்பது, உதவிகள் கிடைப்பதன் மூலமாக சொந்தமா தொழில் வியாபாரம் துவக்குவது, இப்படி ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் தந்தை வழியில உங்களுக்கு சில சஞ்சலங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. ஏன்னா பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல சனி பயிற்சி ஆகிறாரு. ஆனா அந்த இடத்துல அவருக்கு ஸ்தான பலம் கிடையாது. அதனால உங்களுக்கு பெருசா கெடுதல் பண்ண மாட்டார். அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம். இருப்பினும் தந்தை வழி உறவினர்களால் உங்களுக்கு மனக்கசப்புகள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள்லாம் இருக்கு. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் வீடு மனை வாங்கக்கூடிய யோகம், ஸ்திர சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. வண்டி வாகனத்தை மாற்றக்கூடிய யோகம் இருக்கு. சொந்தமா கார் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய யோகமும் இருக்கு. நிலம் சார்ந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அசையா சொத்துக்கள், அசைவு சொத்துக்கள் போன்ற விஷயங்களை வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. ஆனா அதே சமயம் பாத்தீங்கன்னா இந்த வருஷம் முதல் உங்களுக்கு சில நல்ல மாற்றங்கள் ஏற்படுறது. கடந்த 2 வருஷமா இருந்த தொல்லைகள் விலகும். ஆரோக்கிய தொல்லைகள், கடன் சார்ந்த தொல்லைகள், எதிரிகள் சார்ந்த தொல்லைகள் தான் விலகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. சனி பகவான் 6ஆம் இடத்தை பார்க்க போற, ராசிக்கு 6ஆம் இடத்தை மார்ச் மாசத்திலிருந்து பார்க்கறதுனால நீங்க புதுசா கடன் வாங்குவீங்க. அந்த கடன் உங்களுடைய இது நாள் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடன் அடைச்சிருப்பீங்க.
இப்ப வாங்கக்கூடிய கடன் எதிர்காலத்தை வளப்படுத்துவதற்கான கடனாக இருக்கும். அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா குரு விரயஸ்தானத்துக்கு வரும்பொழுது நீங்க ஃபாரின் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி சார், எங்களுக்கு இதெல்லாம் ஓகே, நான் வயசானவன், ரிட்டையர் ஆனவன், எனக்கு எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு நீங்க இந்த வயசுல கூட நீங்க ஃபாரின் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏதாவது ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இளம ஆண் பெண்கள் போறாங்களோ அதே மாதிரி நீங்க உங்களுடைய கடந்த காலத்துல நீங்க வேலை பண்ணின இடத்துல இருந்து ஏதாவது ஒரு கன்சல்டிங் பிசினஸ்க்காக ஃபாரின் போயிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ மொத்தத்துல கடகராசியில் பிறந்தவர்கள் கடல் கடந்து பயணிக்கும் ஆண்டாக இருக்கும். அதே சமயம் பாத்தீங்கன்னா இந்த ராசியில பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் மேல் படிப்புக்கு முயற்சி எடுத்தா வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். அதே சமயம் படிச்சு முடிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கிறவங்களுக்கும் வேலை கிடைக்கக்கூடிய ஆண்டாகவும் இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டா உங்களுக்கு 5ஆம் இடத்திற்கு 2ஆம் இடமான 6ஆம் இடத்திற்கு குரு பார்வை கிடைக்கும். அதாவது 5ஆம் இடம் பதவி சார்ந்தது, 5ஆம் இடம் வியாபாரம் சார்ந்தது. அதுக்கு 2ஆம் இடமான 6ஆம் இடத்திற்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால வருமானம் வரணும். சோ வருமானத்தை பெறக்கூடிய ஆண்டாக இருக்கும். உங்க விரயஸ்தானம்ங்கிறது 2ஆம் இடத்திற்கு லாபஸ்தானம். சோ குடும்பம் லாபம் அடையணும். உங்களால இந்த குடும்ப லாபம் அடையணும்னா அவங்களுக்கு வருமானம் வந்தாதான். வருமானம் வந்தா மட்டும் இல்லைங்க, அது உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய வகையில இருக்கணும். கடல் கடந்த தொழில் செய்பவர்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயம் இந்த கடக ராசியில பிறந்தவங்க இளம் வயது ஆண் பெண்கள் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு எல்லாம் திருமண யோகம் கைகூடுகின்ற வாய்ப்பு இருக்கு. இந்த வருஷம் அதாவது அக்டோபர் டு டிசம்பர்ல உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இந்த வருஷத்துல சொந்த வீடு வாங்குவீங்க, திருமணம் பண்ணிப்பீங்க, திருமணம் நடத்தி வைப்பாங்க. அடுத்த ஒரு 6 மாசத்துக்குள்ளாரே குழந்தை பாக்கியம் ஏற்பட்டுரும். ஒரு பூர்ண மனிதனாக மாறக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கிறதுனால இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் 2025ஆவது ஆண்டில் கடகராசிக்கு ஆல்மோஸ்ட் 80 to 85% அதிகமான பர்சன்டேஜ் லாபம் பெறக்கூடிய ஆண்டாக இந்த கடகராசி இருக்கிறதுனால அதிகமான பலன்களை பெறக்கூடிய வகையில் இருக்கீங்க. நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு நில முதலீடு செய்வதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க நிலம் சார்ந்த முதலீடுன்னா நீங்க விவசாயம் பண்றவங்க, ரியல் எஸ்டேட் பண்றவங்க, வீடு கட்டி கொடுக்கக்கூடிய நபர்கள், இவர்களுக்கெல்லாம் இந்த வருஷம் முதலீடு செய்து அதிலிருந்து லாபத்தையும் பெறக்கூடிய ஆண்டாக இருக்கும். உழைப்புக்கு உண்டான ஊதியத்தை பெறுகின்ற ஆண்டாக இருக்கும். நீங்க நிறைய உழைக்க வேண்டியது இருக்கும். யூ ஹாவ் டு ஒர்க் ஹார்ட். நிறைய ஒர்க் அவுட் பண்றதுனால அதுக்கேற்ற மாதிரி ரிவார்ட்ஸ் உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அரசாங்க வகையில சில சிக்கல்கள் வராம பார்த்துக்கணும். அது மட்டும் இருந்துட்டா உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. இந்த வருஷத்துக்கு உண்டான பரிகாரம், கடகராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய முன்னோர் வழிபாடு செய்யணும். 9ஆம் இடத்துக்கு சனி பயிற்சி ஆகிறாரு. முன்னோர் வழிபாடு அவசியம் செய்ய வேண்டும். தந்தை வழி உறவினர்கள், தந்தை வழியில பாட்டன் கூட்டன் வரைக்கும் உங்களுக்கு யாராவது உறவுகள் இருந்தா அவர்களை மதித்து நடப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படுத்திக்கணும். அதே சமயம் குலதெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு மட்டும் இல்லாம குரு வழிபாடும் சேர்த்து போடணும். ஏன்னா குரு உங்களுக்கு யோகாதிபதி. அந்த யோகாதிபதி லாபம், விரயம், ஜென்மம் ஆகிய 3 ராசிகள் இருக்கிறதுனால குரு வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுக்கு யோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திட குருவின் பரிபூர்ண கிருபா கடாட்சம் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். அன்பார்ந்த சிம்மராசி நண்பர்களுக்கு 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்வியோட தான் நீங்க இந்த எபிசோட பார்க்க போறீங்க. 2025 உங்களுக்கு சங்கடங்கள் தரக்கூடிய நிகழ்வுகள் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலையும் வாக்குச்சாதுரியத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஆண்டாக இருக்கும். எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா அஷ்டம சனி துவங்க போறது. அதாவது மார்ச் மாசம் அஷ்டம சனி துவங்கிறது. சனியின் பார்வையில குரு இருக்கிறது உங்களுக்கு சற்று சங்கடத்தை கொடுத்தாலும் மே மாசம் சனி பயிற்சி, குரு பயிற்சி நடக்கும். மே மாசம் குரு லாபஸ்தானத்துக்கு வராரு. உங்க கௌரவத்தை காப்பாத்திக்கிறதுக்கு உண்டான முயற்சியில வெற்றி அடைவீர்கள். அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய குழந்தைகள், உடன்பிறப்புகள் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க. நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள். வழக்குகளில் வெற்றி அடையக்கூடிய ஆண்டாக இருக்கு. ஏன்னா 3ஆம் இடத்துக்கு குருவின் பார்வை கிடைக்கிறது. அதாவது துலாம் ராசிக்கு குரு பார்வை கிடைக்கிறது உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கும். அதே சமயம் இளைய சகோதரர்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்துவார்கள். குழந்தைகள் மூலமான வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். குழந்தைகளால் மட்டுமல்லாமல் உடன்பிறப்புகளாலும் ஆதாயத்தை தரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகுது. இதுல இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சில சிக்கல்கள் இருக்கும். ஆனா அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை குரு பகவான் கொடுத்துட்டே இருக்காரு. அதனால உங்களுக்கு கெடுபலன்கள் ஏற்படாது. நீங்க கேட்கலாம், குரு பகவான்
விரயஸ்தானத்துக்கு வராரே சார், உச்சம் அடைகிறாரு, எங்களுக்கு கடன் ஜாஸ்தி ஆகுமானா, நீங்க எதிரிகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை பெறுகிறீர்கள். அதனால உங்களுக்கு செலவுகள் ஏற்பட்டாலும் ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 3ஆம் இடம் 4ஆம் இடத்துக்கெல்லாம் குரு பார்வை இருக்கு. அதாவது மே மாசம் வரைக்கும் 2ஆம் இடத்திற்கு குரு பார்வை, மே மாசத்துல இருந்து அக்டோபர் 3ஆம் இடத்திற்கு, அக்டோபர் டு டிசம்பர் 4ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு வியாபாரத்தில் முதலீடுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள்லாம் அக்டோபர் டு டிசம்பர் கிடைக்கும். நிலம் சார்ந்த முதலீடுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் பாத்தீங்கன்னா இந்த வருஷத்துல சனி உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால குடும்பத்துல 3ஆம் நபர் தலையீடு இருந்துட்டே தான் இருக்கும். ஆனா அதை தடுக்கிறது குரு தான். அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, உங்களுக்கு நல்ல நண்பர்கள் அல்லது உங்களுடைய குழந்தைகள், உடன் பிறந்தோர், இவர்களுடன் அனுசரித்து செல்வதற்கு முயற்சி எடுக்கணும். இந்த ராசியில, இந்த சிம்ம ராசியில பிறந்த இளம் வயது ஆண் பெண்களுக்கு, திருமண வயதில் இருப்பவர்களுக்கு இப்பொழுது திருமணத்தை பற்றிய பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். ஏன் அப்படின்னு கேட்டா, 8ஆம் இடத்துல சனி இருக்காரு. குடும்பஸ்தானத்தை சனி பார்க்கறதுனால கேட்கலாம், சனி பார்த்தா நல்லதுதானே சார், அவரு எங்களுக்கு குடும்பத்தை ஏற்றி கொடுப்பாரு, உயர்த்தி கொடுப்பாரு. ஆமா, உயர்த்தி கொடுப்பாரு, ஆனா சண்டையை கொடுப்பாரு, தேவையில்லாத சண்டையை கொடுப்பாரு. அதனால இப்போ புதுசா கல்யாணம் பண்றவங்க, புதுசா திருமண வாழ்க்கையில நுழையக்கூடியவங்க ஆல்ரெடி நுழைஞ்சிருந்தா தப்பு கிடையாது. இனிமேல் தான் நுழைய போறேன், அதாவது என்டர் ஆக போறேன்னா அதை தவிர்ப்பது நல்லது. கிட்டத்தட்ட இன்னும் 2 வருஷத்துக்கு நீங்க அவாய்ட் பண்ணணும். அலுவலக ரீதியாக உங்க மேல் அதிகாரிகள் விஷயத்தில் யாரும் இல்லாதப்ப யாரை பத்தியும் பேசாதீங்க. இப்ப நீங்க ஒரு 3 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க, ஒரு ஃப்ரெண்ட் இல்லாதப்ப நீங்க 2 பேரும் பேசக்கூடாது. இந்த ஃப்ரெண்ட் இல்லாதப்ப அந்த ஃப்ரெண்டை பார்த்து அந்த ஃப்ரெண்டு கிட்ட இவரை பத்தி பேசக்கூடாது. இடம் பொருள் ஏவல் அறிந்து பேசுவது அவசியமான ஒன்று. நீங்க பேசாத விஷயத்த பேசியதா அவர்கள் குற்றம் சாட்டுவார்கள். அதனால உங்களுக்கு தேவையில்லாத அவப்பெயர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு குரு பார்வை பலத்தின் காரணமாக சக பணியாளர்களின் ஒத்துழைப்போடு அந்த வேலையில தக்க வச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் அந்த நபர்கள் சரியில்லை அப்படின்னா உங்களுக்கு வேலை இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. இந்த சிம்ம ராசியில பிறந்த இளம் ஆண் பெண்கள் சொன்ன மாதிரி வேலைக்கு தேடிட்டு இருக்கிறவங்க, தசமஸ்தானத்துக்கு சனி பார்வை இருக்கு, அதனால எங்களுக்கு வேலை போயிடுமோ சார் அப்படின்னு கேட்கலாம். வேலை போகாது. என்னன்னா, வேலையில உங்களை விட ஜூனியரா இருக்கிறவங்கள ப்ரமோட் பண்ணுவாங்க. இல்லாட்டி உங்களை விட தகுதி குறைவானவர்களிடம் நீங்க ரிப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும். உங்களை அவமானப்படுத்துற மாதிரி இருக்கும். இது ஒரு 2 வருஷத்துக்கு இருக்கும், 2-3 வருஷத்துக்கு இருக்கும். ஆனாலுமே நீங்க நிதானமாக செயல்பட்டால், முன்கோபத்தை தவிர்ப்பதும் தேவையற்ற வார்த்தைகளை பேசுவதை தவிர்ப்பதும் கடைபிடித்தால் நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் பணப்புழக்கம் குறையறதுக்கு உண்டான நேரம் இது. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் முதல் 5 மாதங்கள், மே மாதம் வரைக்கும் பெருசா குறைபாடு இருக்காது. மே மாசத்துக்கு மேல லாபம் இருக்கும். ஆனா எல்லாமே பேப்பர்ல இருக்கும். உங்களுக்கு இவ்வளவு பணம் வருது, அவ்வளவு பணம் வருதுன்னு சொல்லுவாங்க. ஆனா எல்லாம் பேப்பர்ல இருக்கும், டாக்குமெண்ட்ல இருக்கும், இல்லாட்டி பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கும். ஆனா உங்களால அதை அனுபவிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகள் மற்றும் வியாபாரத்துல மே மாசத்துக்கு மேல ஒரு தொய்வு இருக்கும், அல்லது அலைச்சல் காரணமாக அவங்க வெளியூருக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகள் வெளியூர், வெளிநாட்டு பிரயாணங்களை ஏற்படுத்திக் கொள்வார்கள். அதே சமயம் உடன்பிறப்புகளுடன் மே மாசத்துக்கு மேல தேவையற்ற பேச்சுக்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் 2025ல சிம்ம ராசியில பிறந்தவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 70 to 75% நம்ம பர்சன்டேஜ் கொடுக்கலாம் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு. இருந்தாலுமே நீங்க என்ன பண்ணினா எங்களுக்கு நல்லது நடக்கும் சார், தேவையில்லாத கெட்ட பேர் வராம இருக்கணும், எதிர்ப்புகள் வளராம இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வருஷம் முழுவதும் துர்கா சப்த ஸ்லோகி எனும் மா மந்திரத்தை சொல்ல வேண்டும். துர்கா சப்த ஸ்லோகிங்கிறது ஒரு அம்பாளுடைய மந்திரம். அதை தினமும் சொல்லி வாருங்கள். ராஜராஜேஸ்வரி வழிபாடு செய்வதும் விசேஷ பலன்களை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாம முன்னோர் வழிபாடு செய்வது சிறப்பை ஏற்படுத்தும். உங்க வீட்டுல ஏதாவது சுமங்கலி பிரார்த்தனை பண்ற பழக்கம் இருந்து அது நின்று போயிருந்ததுன்னா, விட்டு போயிருந்ததுன்னா, அதை உடனே நல்ல நாள் பார்த்து ஆரம்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள். எதிரிகளால் ஏற்படுகின்ற மன உளைச்சலை தவிர்ப்பதற்குண்டான உபாயமாக இது அமையும். அன்பான கன்னிராசி நண்பர்களுக்கு இது நாள் வரைக்கும் 6ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் 7ஆம் இடத்துக்கு வராது. இப்பதான் உங்களுக்கு நல்ல அனுபவங்கள் கிடைக்கும். நல்ல அனுபவங்கள்னா சங்கடமான அனுபவங்கள். நண்பர்கள் விஷயத்திலோ நீங்க யாரை நம்புறீங்களோ அவர்களை பற்றின புரிதல் ஏற்படுத்துகின்ற ஆண்டாக இருக்கும். இதுல 10வதுக்கு இத்தனை நாள் இந்த மே மாசம் வரைக்கும் குரு உங்க ராசியை பார்க்கறதுனால சனி என்ன கெடுதல் பண்ணாலும் அதை சமாளிக்கக்கூடிய அறிவாற்றலை குரு கொடுத்துட்டு இருப்பாரு.
இத்தனை நாளா நீங்க வந்து குழந்தைத்தனமா பிஹேவ் பண்ணுவீங்க, அதுக்கெல்லாம் எல்லாருமே கிண்டல் பண்ணிட்டு விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனா இனிமேல் அவர்களுடைய இரண்டாம் முகத்தை நீங்கள் பார்க்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகுது. முதல் 5 மாதம் பெருசா பிரச்சனை இல்லை. ஏன்னா குரு பார்வை ராசிக்கு இருக்கிறதுனால உங்களுக்கு பெருசா பாதிப்பு இல்லை. குரு மட்டும் இல்ல, உங்களுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதத்தையும் பெறக்கூடிய நாட்களாக இருக்கும். இந்த மே மாசத்துக்கு மேல குரு பயிற்சி நடக்கும். மே மாசம் 14ஆம் தேதி அன்னைக்கு குரு வந்து ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு வரார், தசமஸ்தானத்துக்கு வரார். அந்த சமயத்துல அபிஷியல் என்விரான்மெண்ட், நீங்க யார் கூட பழகுறீங்களோ, நீங்க வேலை பண்றவரா இருந்தா வேலை பண்ற இடத்துல உங்க கூட ஒர்க் பண்றவங்க தங்களுடைய உண்மை முகத்தை காட்டி உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்துவார்கள். கணவன் மனைவி உறவுல தேவையில்லாத மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். கடந்த காலத்துல நீங்க செஞ்ச தவறுகள்னா மீண்டும் தலை தூக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் நீங்க யாரையும் நம்பக்கூடாது. அடுத்த ஒரு 2 வருஷத்துக்கு 2027 வரைக்கும் யாரையும் நம்பக்கூடாது. யாரை நம்பினாலும் சரி, அப்பா அம்மாவை தவிர வேற யாரை நம்பினாலும் உங்களுக்கு இழப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உடன் பிறந்தோரை நம்பலாம், அப்பா அம்மாவை நம்பலாம், தாத்தா பாட்டியை நம்பலாம், அவ்வளவுதான். வேற யாரையும் நம்பாம இருக்கிறது நல்லது. ஏன்னா நீங்க நம்பினீங்கன்னா ஏமாற்றத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் நீங்க செய்யக்கூடிய செயல்பாடுகள் காரணமாக உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியத்தில் சங்கடத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. இதுல மே மாசத்திலிருந்து அக்டோபர் வரைக்கும் தாயாருடைய ஆரோக்கியத்துல பெருசா பிரச்சனை இருக்காது. அக்டோபர் மாசத்திலிருந்து செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வரும். உங்களுடைய படிப்புல திடீர் மாற்றத்தை சந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. முதல் 5 மாதங்கள் படிப்புல சுமாரான ஆர்வம் இருக்கும். அதுக்கப்புறம் அக்டோபர்ல இருந்து பாத்தீங்கன்னா உங்களை நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்க வீட்டுல இருக்கிறவங்க கேட்பாங்க, என்னாச்சு உனக்கு இவ்வளவு வெறித்தனமா படிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. சரி, படிக்கிறவங்களுக்கு எப்படின்னா, வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் வருஷ கடைசியில தான் வளர்ச்சி அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு முன்னாடி மந்தத்தன்மை முதல் மூட்டுட்டே தான் இருக்கணும். அதனால உங்களுக்கு செலவுகள் ஜாஸ்தியாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் 2025ல கன்னிராசிக்கு பெருசா வளர்ச்சி இருக்காது. தடைகளை, அதாவது உங்க காலில் வந்து இந்த ஜெயில போடுவாங்க தெரியுமா, காலில் 2 இரும்பு குண்டை கட்டி விட்டுருவாங்க, இப்ப நடந்து போடா அப்படிம்பாங்க. அது மாதிரி உங்க காலில் உங்களை இழுத்து பிடிக்கிறதே உங்களுடைய நண்பர்கள் தான். உங்களை படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, வேலை பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு, தொழில் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு, வியாபாரம் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் உங்க கூட இருக்கிறவங்களை நம்புறதுனாலதான் வரக்கூடிய பிரச்சனை. அவர்கள் உங்களுடைய பின்பகுதியில உங்க சட்டையை பிடிச்சி இழுத்தா அப்படி இருக்கும். உங்க பின்னாடி சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு நீ ஓடுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இழுத்துட்டு ஓட முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் நீங்க இருக்கீங்க. சோ உங்களை சுத்தி இருக்கக்கூடிய விலங்குகளை அறுத்தறியறதுக்கு முயற்சி பண்ணணும். நல்ல நண்பர்களை சேமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஆனா இந்த வருஷம் கடன் சார்ந்த விஷயங்கள்ல அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 6ஆம் இடத்துக்கு குரு பார்வை வருது. ஆனா அதே சமயம் வருஷ கடைசியில 7ஆம் இடத்துக்கு குரு பார்வை வரும்பொழுது சில நல்ல நண்பர்கள் உங்களுக்கு அறிவுரைகள் சொல்லுவாங்க. அந்த நபரை நீ நம்பாத, இவனை நம்பாத, இவன்டெல்லாம் நீ ஜாகிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களை திருத்தறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிசம்பர் மாசத்துக்கு அப்புறம் மறுபடியும் பழைய குருவி கதவு தரடின்ட்டு நீங்க தேவையில்லாத சில நபர்களின் சந்திப்பை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் படிக்கிற குழந்தைகளாகட்டும், திருமணமான தம்பதிகளாகட்டும், உத்தியோகத்தில் இருப்பவர்களாகட்டும், வேலைக்கு செல்பவர்களாகட்டும், உங்க கூட இருக்கிறவங்களாலதான் உங்களுக்கு சிக்கல். நீங்க யாரு க்ளோஸ் ஃப்ரெண்டுன்ட்டு நம்ம சில பேர் வச்சிருப்போம், அவன்கிட்ட தான் எல்லாத்தையும் உணர்வோம். அந்த மாதிரி நபர்களை நம்பாதீங்க. அவங்க கிட்ட நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் உங்களுக்கு எதிராக பரப்புரை செய்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும், கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் பெருசா வளர்ச்சி இல்லை. உங்களுக்கு வளர்ச்சி இல்லாததுக்கு காரணமே உங்க கூட நீங்க யாரை நம்பிட்டு இருக்கீங்களோ அவங்களதான். பெத்த அப்பா அம்மாவை நம்பாம மற்றவர்களை நம்பினால் எப்படி இழப்பு ஏற்படுங்கிறத நீங்க அனுபவபூர்வமாக உணரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். அதனால கவனமா இருந்துக்கோங்க. இந்த வருஷத்துக்கு உண்டான பர்சன்டேஜ் எந்த அளவுக்கு உங்களுக்கு வளர்ச்சி இருக்கும்னா 60 to 65% தான் வளர்ச்சி இருக்கும். பூமி சார்ந்த முதலீடுகளில் சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிலம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு முக்கிய முடிவு எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனம் கொள்ளக்கூடிய ஆண்டாக இருக்க வேண்டும். இந்த வருஷத்துக்கு உண்டான பரிகாரம், இந்த ராசியில பிறந்தவங்க, அதாவது கன்னி ராசியில பிறந்தவங்க செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜமாதங்கி வழிபாடு, அதாவது சரஸ்வதி தேவியை வழிபட வேண்டும், ஹயக்ரீவரை வழிபட வேண்டும்.
ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஸ்ரீ ஹயக்ரீவம் உபாஸ்மகே. இந்த மந்திரத்தை தினமும் 7 தடவை சொல்லிட்டு உங்க வேலையை துவக்குங்க. பள்ளி கல்லூரிக்கு போறதோ இல்ல வேலைக்கு போறதோ இதை சொல்லிட்டு போங்க. நான் ரிட்டையர் ஆயிட்டேன் சார் அப்படின்னா வீட்டுல இதை சொல்லிட்டு இருங்க. உங்க ஆத்துல இருக்கும் போது இந்த மனசுல சொல்லிட்டே இருந்தேன்னா தவறான எண்ணங்கள் வராது, தவறான நபர்கள் உங்களிடம் வராமல் ஹயக்ரீவர் உங்களை காப்பாற்றி நல்வழிப்படுத்துவார், நல்ல நிம்மதியை ஏற்படுத்துவார். இனிமையான துலாம் ராசி நண்பர்களுக்கு மாற்றங்களை நிகழ்த்தக்கூடிய ஆண்டாக இருக்கும், வளர்ச்சியை தரக்கூடிய ஆண்டாக இந்த 2025 இருக்கும். என்ன சார் இவ்வளவு நல்ல விஷயமா சொல்றீங்க, நல்ல வார்த்தையா சொல்றீங்க அப்படின்னு கேட்டேன்னா, இந்த வருஷத்துல உங்களுக்கு என்னென்ன நல்லது நடக்க போகுதுன்னு தான் சொல்ல போறேன். கஷ்டம்னு நான் சொல்ல போறது இல்லை. கஷ்டம் இருக்கும், ஆனா அதை சமாளிக்கக்கூடிய வகையில குரு உங்களுக்கு சாதகமா இருக்க போறாரு. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா புதுசா வியாபாரம் துவக்குவீங்க. படிக்கிற பசங்களே வியாபாரத்தை துவக்கக்கூடிய ஆற்றல் இருக்கு. உங்க கூட இருக்கிறவங்களால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும். உடன்பிறப்புகளால் ஆதாயம் ஏற்படும். குழந்தைகள் உங்கள் சொல் பேச்சு கேட்டு நடப்பார்கள். உடன்பிறப்புகள் மூலமான உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்பத்துல சுப விசேஷங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். கணவன் மனைவி உறவில் இருந்த மனஸ்தாபங்கள் விலகும். வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு இருந்த அவமரியாதைகள் விலகும். எல்லாமே விலகும் 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 தான் சொல்ல போறேன். படிப்புல ஆர்வம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோம்பேறித்தனம் விலகும். அதே சமயம் நீங்க வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வியாபாரத்தை நடத்தக்கூடிய ஆர்வம் பெருகக்கூடிய ஆண்டாக இருக்கும். அதே சமயம் அந்த வியாபாரத்திற்கு உண்டான பண உதவிகள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். பண முடைகள் விலகும் ஆண்டாக இருக்கும். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் 8ஆம் இடத்துல இருந்த குரு 9ஆம் இடத்துக்கு போறாரு. ஓடி போனவனுக்கு 9ல குருன்னு சொல்லுவாங்க. ஆனா ஓடி போனவனுக்கு இல்ல, ஓடுறவனுக்கு 9ல குரு. ஓடுறவன்னா உழைப்பவனுக்கு 9ல குரு. ஏன்னா 10ஆம் இடத்திற்கு விரயஸ்தானமான 9ஆம் இடத்திற்கு குரு பயிற்சி ஆகிறாரு. அதனால உழைக்கும் வர்க்கத்துல பெருமிதம் கொள்ளக்கூடிய ஆண்டாக இருக்கும். உழைக்கும் வர்க்கத்தினருக்கு வளர்ச்சி ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும். உடம்புல புத்துணர்ச்சி இருக்கும். அவ்வளவு வைராகியத்தோட செயல்படுவீங்க. உடம்புல சோம்பல் தன்மை இருந்ததுன்னா அந்த சோம்பல் தன்மை விலகி சுறுசுறுப்போட செயல்படுவீங்க. உடம்புல இருந்த வியாதி விலகிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். மருந்து மாத்திரையில தூக்கி போடலாம். இது நாள் வரைக்கும் பாத்தீங்கன்னா சாப்பாடு ஒரு 1/2 கிலோ சாப்பிட்டீங்கன்னா 1/2 கிலோ மாத்திரை சாப்பிடுவீங்க. இப்ப சாப்பாட்டை ஜாஸ்தி பண்ணி உங்களுடைய மருந்து மாத்திரைகளை குறைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். வருமானத்தில் இருந்த தொய்வுகள் விலகிறதுனால உங்களுக்கு தைரியம் அதிகரித்து வெற்றி வாகை சூடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். வியாபாரத்தின் மூலமாக வருமானம் ஏற்படும். தொழில் மூலமாக வருமானம் ஏற்படும். படிக்கிற குழந்தைகள் வியாபாரம் பண்ணுவாங்க. ஏகப்பட்ட லாபங்கள் இருக்கக்கூடிய ஆண்டாக இருக்கு. ஆக்சுவலா நான் 85% தான் இது கொடுப்பேன், அதுக்கு மேல தரமாட்டேன். ஆனா உங்களுக்கு பாத்தீங்கன்னா 95% வரைக்கும் நல்லது நடக்கக்கூடிய ஆண்டாக இருக்கு. புதிய தொழில் துவங்குறதுக்கு, புதிய வியாபாரம் துவங்குறதுக்கு, புதுசா நீங்க அதாவது பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கெல்லாம் இப்பொழுது கடன் உதவிகள் கிடைக்கும். கடன் அட்டை மட்டும் வாங்கிடாதீங்க. ஏன்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய விஷயம் யாரை நம்புறீங்களோ அவர்களுக்காகவே செலவுகள் ஏற்படும். அவர்களாலே செலவுகள் ஏற்படும். இந்த 2025ங்கிறது வந்து துலாம் ராசிக்கு எதெல்லாம் நல்லதோ அதெல்லாம் கொண்டு வந்து கொட்டக்கூடிய ஆண்டாக இருக்கும். எதெல்லாம் கெடுதலோ அதெல்லாம் சைட்ல தள்ளி நிற்கும். உடனே நீங்க கேட்கலாம், அதெல்லாம் கொட்டுற மாதிரி இதெல்லாம் வெளியில போகுமா அப்படின்னு. போகாது, இதெல்லாம் இருக்கும். இன்னைக்கு நீங்க செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் வரும்பொழுது, என்னைக்குமே நல்லது வரும்பொழுது நம்ம அடங்கி இருக்கணும், ஆடக்கூடாது. இன்னைக்கு நீங்க ஆடிட்டீங்கன்னா இதெல்லாம் இந்த சைட்ல நிக்குது பாருங்க, கெட்டதெல்லாம் அதெல்லாம் அதுக்கு அடுத்த வருஷத்துல இருந்து வர ஆரம்பிக்கும். அதனால கவனமா இருந்துக்கோங்க. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் சொந்தமா தொழில் துவங்கலாம், சொந்தமா வியாபாரம் பண்ணலாம், சொந்தமா ஹைஸ்கூல் கட்டலாம், எதெல்லாம் பண்ணலாம். ஹோட்டல் நடத்தலாம். டீ கடையில இருந்து ஹோட்டல் வரைக்கும், 5 ஸ்டார் ஹோட்டல் வரைக்கும் நடத்துறதுக்கு உண்டான யோகம் இந்த துலாம் ராசி நண்பர்களுக்கு இருக்கு. இந்த துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணினா எங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் சார்? ஏன்னா நாங்க நிம்மதி இல்லாம அலைஞ்சுட்டு இருக்கோம். நீங்க ஒண்ணுமே பண்ண வேணாம், ஆட்டோமேட்டிக்கா அந்த நிம்மதி உங்களை தேடி வரும். மரியாதை வரும், பெருமைகள் வரும். ஆனாலும் இதெல்லாம் வந்தா கூட சில நல்லது நடக்கிறதுக்கு சில பரிகாரங்கள் பண்ணணும். அது என்ன பரிகாரம் அப்படின்னா மகாலட்சுமி வழிபாடு. அதாவது மகாலட்சுமியை தினமும் வழிபட வேண்டும். ஸ்ரீ சூக்த பாராயணம், வேத மந்திரம்னு ஸ்ரீ சூக்தம் இருக்கு. ஹிரண்யவர்ணாம் ஹரிணீம் சுவர்ணரஜதஸ்ரஜாம் சந்திராம் ஹிரண்மயீம் லக்ஷ்மீம் ஜாதவேதோ மகாவக. இது வேத மந்திரம். இந்த வேத மந்திரத்தை தெரிந்தவர்கள் பாராயணம் செய்ய வேண்டும். தெரியாதவர்கள் வேத மந்திரத்தை படித்தவர்களிடமிருந்து இந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து
அவர்களுக்கு தட்சணையை கொடுத்து இந்த மந்திரத்தை சொல்ல வைக்கணும். வீட்டுல இந்த மந்திர ஒலி ஒலிக்க 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 பண மழை கொட்டும். அப்படி சப்போஸ் உங்களுக்கு அதுக்கு நம்பிக்கை இல்லை, ஏன்னா நமக்கு இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல வந்து சில செக்மெண்ட்டை நம்ம ஒதுக்குறோம், வேதம் படித்தவர்களை ஒதுக்குறோம்னு சொல்றோம். அந்த மாதிரி நபர்களுக்கு கனகதாரா ஸ்தோத்திரத்தை தினமும் பாராயணம் செய்ய வேண்டும். கனகதாரா ஸ்தோத்திரத்தை வீட்டுல சொல்லலாம். என்னன்னா, கனகதாரா ஸ்தோத்திரம்ன்றது காலடியில நடந்த உண்மை சம்பவம். அதை நீங்க வீட்டுல கிரமமா காலையில எழுந்திருச்சு மனசார சொல்லிட்டு ஒரு சின்னதா ஒரு உருண்டியாவது சாப்பாடு ரோட்ல போற நாய்க்கோ பூனைக்கோ பசுமாட்டுக்கோ கொடுத்துட்டு வாங்க. உங்க வீட்டுல தங்க நெல்லிக்கனி கொட்டுதோ இல்லையோ, உங்களுக்கு பணமழை கொட்டும் என்பது திண்ணம். விறுவிறுப்புக்கும் சுறுசுறுப்புக்கும் பெயர் போன விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் 2025ங்கிறது வந்து உழைப்புக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 4ஆம் இடத்தில் இருக்கிற சனி 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. உங்க ஆரோக்கியம், உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியம், வீடு மனை சார்ந்த முதலீடுகள், இதுல இருந்தெல்லாம் விமோசனம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கிய சங்கடத்திலிருந்து விமோசனம், பண முடையிலிருந்து விமோசனம், உங்களுக்கு பணம் சார்ந்த விஷயங்கள், நிலத்திலிருந்து பணம் வரணும் அப்படின்னா அந்த நிலத்திலிருந்து வர வேண்டிய பணம் வரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கு. இதுல என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 5ஆம் இடத்துக்கு சனி பயிற்சி ஆகிறாரு. மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. செல்வாக்கு அதிகரிக்கும். படிக்கிற குழந்தைகள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிச்சாதான் உண்டு. அதே சமயம் குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு சற்று தடுமாற்றம் ஏற்படும். மருத்துவ ரீதியான உதவிகள் தேவைப்படுகின்ற வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் பாத்தீங்கன்னா, திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு மே மாசத்துக்கு முன்னாடியே நீங்க திருமணத்தை நடத்திக்கிறது நல்லது. அதுக்கு மேல அப்படின்னா அது தாமதமாகிறதுக்கோ தள்ளி போறதுக்கோ வாய்ப்பு இருக்கு. 7ஆம் இடத்துல இருக்கிற குரு உங்களுக்கு எல்லா விதமான செல்வாக்கையும் மரியாதையும் பதவியையும் கொடுத்தாரு. ஆனா வருமானத்தை கொடுக்கல. ஆனா 7ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்துக்கு குரு பயிற்சி ஆகக்கூடிய மே மாதம் முதல் அக்டோபர் மாதம் வரை செல்வ செழிப்பை தரக்கூடிய நாட்களாக இருக்கும். சோ இந்த நடு 5 மாசங்கிறது வந்து அது வந்து உங்களுக்கு முன்னாடில இருந்து தெரிய ஆரம்பிச்சிடும். எப்போ நீங்க வந்து மார்ச் மாசத்துல இருந்தே தெரிய ஆரம்பிச்சிடும். ஆனா மே மாசத்துல இருந்து பணம் மழை கொட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்துக்கு போறது மேலும் வளர்ச்சியை தரும். உழைப்புக்கு உண்டான ஊதியத்தை தரும். உங்களை பார்க்கறதுக்கு நேரம் இருக்காதுங்க, உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நேரம் இருக்காது, உங்க குழந்தைங்க கூட பேசுறதுக்கு நேரம் இருக்காது. வளர்ச்சி மட்டுமே இருக்கக்கூடிய ஆண்டாக இருக்கிறதுனால முதல் 3 மாதங்கள் உங்களுக்கு மந்தத்தன்மையோட இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு நிக்கிறதுக்கு நேரம் இருக்காது, சாப்பிட்றதுக்கு நேரம் இருக்காது, தண்ணி குடிக்க நேரம் இருக்காது. இது ஒரு படத்துல வந்து இந்த நாட்டாம படத்துன்னு நினைக்கிறேன். அதுல வந்து இந்த ஹீரோயினோட அப்பா வந்து அப்படியே பேசிட்டே மாடிப்படி இறங்கி வருவார். அப்படி இருப்பீங்க நீங்க. அப்பேற்பட்ட உழைப்பை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். உழைப்புக்கு உண்டான மரியாதை கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். உங்க அம்மாவை பார்த்து பேசுறதுக்கு, உங்க அப்பாவை பார்த்து பேசுறதுக்கு எல்லாம் நேரம் இருக்காது. யாரை பத்தி எல்லாம் குற்றப்பத்திரிகை வாசிச்சுட்டு இருந்தீங்களோ அவர்களை எல்லாம் உங்க மனசுலயே இருக்க மாட்டாங்க. அப்படியா நான் இருந்தேன், அப்படி பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடிய டைட் ஸ்கெடியூல். உங்களுக்கு உங்க டைரியில வந்து ஸ்கெடியூல் எழுதுறதுக்கு நேரம் இருக்காது. அதுவும் நீங்க கலைத்துறை நண்பர்களாக இருந்தால் கடல் கடந்து பயணிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும். இந்த வருஷம் முழுவதுமே உங்களுக்கு வளர்ச்சி மட்டுமே இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சரி, இந்த ராசியில பிறந்த குழந்தைகள், படிக்கின்ற குழந்தைகள் கஷ்டப்பட்டாலும் படிக்க முடியும். கொஞ்சம் கஷ்டப்படணும். ஏன்னா குடும்பத்துல உங்களுக்கு சப்போர்ட் இல்லை, உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. குடும்பத்துல சில தேவையற்ற விமர்சனங்கள் அல்லது தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்படும். பணப்பழக்கம் குறைவான்னு கேட்டா பணப்பழக்கம் இருக்கு, செலவு ஜாஸ்தியா இருக்கு. உங்க அப்பா செலவு ஜாஸ்தி பண்றாங்க, உங்களுக்காக செலவு, உடன்பிறப்புகளாக செலவு, இப்படி ஏகப்பட்ட செலவுகள் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கிறதுனால பணப்பழக்கம் குறையறதுனால குடும்பத்துல தேவையில்லாத சில விமர்சனங்கள் வரும். அது உங்களுடைய பெற்றோர் சார்ந்த விமர்சனங்கள் உங்களுக்கு இல்லை. ஆனாலும் நீங்க அதெல்லாம் நினைச்சுக்கிட்டு வீட்டுல படிக்கிறதையும் விட்டுருவீங்க, ஸ்கூல்லயும் படிக்கிறத விட்டுருவீங்க. காலேஜ் முடிச்சுட்டு சார் நான் படிப்பு முடிச்சுட்டேன் அப்படின்னா வேலை விஷயமா நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய வகையில பதவி லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதே சமயம் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மே மாசத்திலிருந்து அக்டோபர் மாசம் வரைக்கும் பணப்பொழிவு இருக்கும்னு சொன்னேன். அதுக்கப்புறம் இருக்காதா இல்லையான்னு கேட்டா இருக்கு. ஆனா அது உங்களுக்கு செலவு ஜாஸ்தி ஆகிற மாதிரி, நீங்க கொஞ்சம் லாவிஷ் ஸ்பெண்டிங் பண்ணக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கு. அதனால செலவை குறைக்கிறதுக்கு பாருங்க.
இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் 80 to 85% உங்களுக்கு நல்ல வரன்கள் ஏற்படுகின்றது. அதனால நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு கேட்டா பெருமாள் வழிபாடு செய்ய வேண்டும். பெருமாளையும் சித்தரையும் வழிபட வேண்டும். ஒன்னா சித்தர் வழிபாடு, ஏதாவது ஒண்ணு செலக்ட் பண்ணுங்க. நான் சித்தர் வழிபாடுன்னா சித்தர் வழிபாடு மட்டும்தான், நான் பெருமாள் வழிபாடுன்னா பெருமாளை மட்டும்தான் வழிபடணும். நான் பெருமாளையும் வழிபடுவேன், சித்தரையும் வழிபடுன்னு இந்த 2 கட்ட நிலவில் இருக்கக்கூடாது. பெருமாளை வழிபடுபவர்கள் புருஷ சூக்த பாராயணத்தை தினமும் கேட்க வேண்டும். ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும். தெரிஞ்சவங்க சொல்லுங்க, மந்திரம் தெரியல வேணா அது வேத மந்திரம். புருஷ சூக்தம்ங்கிறது வேத மந்திரம். அதை தெரியாதவர்கள் தவறாக சொல்லி தவறான பலன்களை ஏற்படுத்திக்காதீங்க. சப்போஸ் தெரிஞ்சவங்க சொல்லலாம், தெரியாதவங்க யூடியூப்ல இருக்கு. இல்லாட்டி வேதம் படித்த பிராமணர்களை வீட்டுக்கு அழைத்து தட்சணை கொடுத்து அவர்கள் வாயால பாராயணம் பண்ண சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம், விஷ்ணு சகஸ்ரநாமத்தை தினமும் காலையில ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை சொல்லிட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில எப்படி வளர்ச்சி கிராஃப் எப்படி இருக்குன்னு பாருங்க. இத்தனை நாளா இப்படி போயிட்டு இருந்த கிராஃப் இந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தை சொல்ல 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 இப்படி மேல ஏற ஆரம்பிக்கும். ஒரு பிளைட் டேக் ஆஃப் ஆற மாதிரி இல்ல, ராக்கெட் லான்ச் பண்ற மாதிரி இருக்கும். உங்களுடைய வளர்ச்சி அமோகமாக இருக்கிறதுக்கு பெருமாள் வழிபாடு மட்டுமே துணை இருக்கும். வைராக்கியம் மிக்க தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த வருஷம் 2025ங்கிறது ஒரு பொற்காலமாக அமைய வேண்டும் அப்படிங்கிற உங்களுடைய பிரார்த்தனை பலிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். என்ன சார் சொல்றீங்க அப்படின்னா, 3ஆம் இடத்துல இருந்த வரைக்குமே சனி எங்களுக்கு எதுவும் பெருசா கொடுக்கல, வேலை கொடுக்கல, திருமணத்தை கொடுக்கல, குழந்தை வாக்கியத்தை கொடுக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இந்த வருஷம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம், சனி 4ஆம் இடத்துக்கு போறாரு. 4ஆம் இடத்துல இருக்கிற ராகு 3ஆம் இடத்துக்கு வர போறாரு. அது மே மாசத்துக்கு மேல. சோ இந்த 4ஆம் இடத்துக்கு போற சனி பகவான் உங்களுக்கு உழைப்பை தரக்கூடிய வகையில இருப்பாரு. சப்போஸ் நீங்க உழைக்கல, நான் ரிட்டையர் ஆக போறேன், நான் வேலைக்கு போக மாட்டேன்னு சொன்னீங்கன்னா வியாதியினால படுப்பீங்க. ஆனா அதெல்லாம் இல்லாம நான் வேலைக்கு போவேன் அப்படிங்கிற வைராகியத்தை வச்சுக்கிட்டீங்கன்னா, நான் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமும் வேலைக்கு போவேன்னு சொல்லி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வேலையில் முன்னேற்றம் ஏற்படும், பதவி கிடைக்கும். அதாவது எல்லாரும் மதிக்கக்கூடிய வகையில பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல 10ஆவதுக்கு இந்த வருஷம் குரு மே மாசம் 7ஆம் இடத்துக்கு வர்றாரு. 6ஆம் இடத்துல இருக்கிற குரு செலவுகளை ஏற்படுத்திட்டு இருந்த குரு இப்போ 7ஆம் இடத்துக்கு வர்றாரு. 7ஆம் இடத்துல இருந்து ராசியை பார்க்கறதுனால உங்களுக்கு ஆரோக்கியத்துல முன்னேற்றம் ஏற்படும். உடம்புல இருந்த வியாதி தீர்வை சந்திக்கும். உங்ககிட்ட ஒரு புது பொலிவு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. யூ வில் கேரி யுவர் செல்ஃப் இன் டிஃபரெண்ட் வே. உங்ககிட்ட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல இருந்து, உங்களை ஹேர் கட்ல இருந்து பண்ணக்கூடிய சலூன்ல இருந்து எல்லாமே அழகுபடுத்திப்பீங்க. பெண்களாக இருந்தால் உங்களை அழகுபடுத்திக்கிறதுக்கு பியூட்டி பார்லர் போறதுக்கு செலவுகள் ஜாஸ்தி ஆகும். ஆனா அது உங்களுக்கு மரியாதையை கொடுக்கக்கூடிய வகையில இருக்கும். மரியாதை, செல்வாக்கு, பதவி உயர்வு, மூத்த சகோதரர்களால் அங்கீகாரம் கிடைப்பது. இத்தனை நாளா உங்களை அவமானப்படுத்திட்டு இருப்பாங்க. ஆனா இப்பொழுது அந்த மூத்த சகோதரர்களே உங்களை பொத்தி பொத்தி பார்த்துக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இதனால உங்களுக்கு மனநிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே பிளஸ் தான், நோ மைனஸ். சனி 4ஆம் இடத்துக்கு போறாரு. வியாதி வருமானு கேட்டா வியாதி இருக்கும். உங்களை அலக்கழிக்கக்கூடிய வகையில் இருக்கும். வேலை செய்ய விடாம தடுக்கும். ஆனா அதையும் மீறி செயல்படுறதுக்கு குரு சாதகமா செயல்படுவாரு. இந்த வருஷ கடைசியில குரு 8ஆம் இடத்துக்கு போகும்பொழுது உங்களுக்கு பண மழை கொட்டும். பண மழை இல்லைங்க, பண சுனாமி கொட்டும். ஏன் அப்படின்னு கேட்டா, 8ஆம் இடத்துல இருந்து உச்ச பார்வையாக குரு 2ஆம் இடத்தை பாக்குறாரு. குரு 2ஆம் இடத்தை 8ஆம் இடத்துல இருந்து உச்சஸ்தானத்திலிருந்து பாக்குறதுனால வருமானம் இரட்டிப்பாகும், 3 மடங்காகும், 4 மடங்காகும், ஏன் 100 மடங்கு கூட ஏறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்த சார், எனக்கு பணமே வரல சார்னு சொன்னவங்களுக்கு எல்லாம் பண மழை கொட்டக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த வருஷம் இருக்கு. சோ பணத்தை சேமிக்கிறதுக்கும் பணத்தை போட்டு வைக்கிறதுக்கும் உண்டான இடத்தை தயார்படுத்திக்கோங்க. உங்க வீட்டுல நிறைய பாக்ஸ் இருந்ததுன்னா, அதாவது கார்டன் பாக்ஸ் இல்லைங்க, பிரீஃப் கேஸ் இருந்ததுன்னா ரெடி பண்ணிக்கோங்க. அப்பேற்பட்ட பணப்பொழிவு இந்த வருஷ கடைசியில் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, கடந்த ஒரு 8-10 வருஷம், ஏன் 2012ல இருந்தே நான் சொல்லுவேன், 2012ல இருந்தே அவமானத்தை பார்த்து 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 மனசுல நொறுங்கி போயிருக்கீங்க. அந்த நொறுங்கின மனசை சேர்த்து வைக்கக்கூடிய ஆண்டு இந்த ஆண்டு. சோ உங்களை பொறுத்த வரைக்கும் 2025ங்கிறது 85 to 90% விருச்சிக ராசிக்கும் துலாம் ராசிக்கும் கிடைக்கக்கூடிய அதே பலன்கள் உங்களுக்கும் கிடைக்கக்கூடிய வகையில் இருக்கு. செல்வாக்கு மிக்க நபர்களால் உங்களுக்கு மரியாதைகள் கிடைக்கும்.
செல்வாக்கு மிக்க இடத்துல நீங்க போய் உட்காருவீங்க. சோ உங்களுக்கு இது நாள் வரைக்கும் வேலை இல்லை, அவமரியாதை ஏற்பட்டிருந்ததுன்னா இப்ப வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ உங்களை பொறுத்த வரைக்கும் வழக்குகளில் வெற்றி, எதிர்ப்புகளில் வெற்றி, எல்லாத்திலையும் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு. குறிப்பா இளம் ஆண் பெண்கள் தங்களுடைய காதலில் வெற்றி அடையக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கு. சோ காதலில் வெற்றி மட்டும் இல்லைங்க, அந்த காதல்ல தோல்வி அடைந்தவர்கள் மீண்டும் அந்த காதலை உயிர்ப்பிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். பிரிந்த தம்பதிகள் சேருவதற்குண்டான ஆண்டாக இருக்கும். எல்லாமே நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான ஆண்டு. இந்த வருஷத்துக்கு உண்டான பரிகாரம், பிராயசித்தம் என்ன பண்ணினா எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டா, உங்களை பொறுத்த வரைக்கும் முன்னோர் வழிபாடு செய்யணும். ஏன்னா 10ஆம் இடத்தை சனி பார்க்கிறாரு, 7ஆம் இடத்துல இருந்து குரு பார்க்கிறாரு. 10ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால கர்ம வினைகள் உங்களை மீண்டும் தொந்தரவு பண்ணாம இருக்கணும்னா முன்னோர் வழிபாடு செய்யுங்க. அதே சமயம் உங்க வீட்டுல பெண்கள் சுமங்கலிகளாக இறந்திருந்தாங்கன்னா அவங்கள நினைச்சு ஒரு 5 பெண்களையோ 7 பெண்களையோ ஒவ்வொரு 45 நாளைக்கு ஒரு தடவையும் கூப்பிட்டு அவர்களுக்கு சௌபாகிய திரவியத்தை வாங்கி கொடுக்க வேண்டும். இல்லையா 3 மாசத்துக்கு ஒரு தடவை, 4 மாசத்துக்கு ஒரு தடவை யாராவது ஒரு பெண் சுமங்கலி பெண்ணுக்கு நல்ல பட்டு புடவை வாங்கி அவங்க உங்களுடைய குலதெய்வமா நினைச்சு அவங்களுக்கு கொடுத்து அவங்க காலில் விழுந்து, அதுவும் அவங்களுக்கு 70 வயசுக்கு மேல இருக்கணும். அந்த 70 வயதுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த சுமங்கலி பெண்ணுக்கு பட்டு புடவை, ஜாக்கெட் விட்டு, எல்லா விதமான, முடிஞ்சதுன்னா வடையிலே கூட தங்க வடையிலே வாங்கி கொடுக்கலாம். வசதி இருந்தா, வசதி இல்லைன்னா கண்ணாடி வடையை வாங்கி கொடுங்க. உடனே ஒரு ஜோசியர் சொல்லிட்டாரு நீங்க கடன் வாங்க வேண்டாம். இப்ப கடன் வாங்கக்கூடாது, கடன் கொடுக்கக்கூடிய ஆண்டு நீங்க. அதனால உங்கள் முன்னோர் வழிபாடு செய்யறதுக்கு அல்லது இந்த மாதிரி ஒரு வயதான சுமங்களுக்கு சௌபாகிய திரவியங்களை 3 மாசத்துக்கு ஒரு தடவை கொடுத்துருவாங்க. ஒரே பெண்ணுக்கு கொடுக்க கூடாது, வெவ்வேறு பெண்களுக்கு கொடுத்துருவாங்க. இதை கொடுத்து அவர்கள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெறுவதன் மூலமாக உங்களுடைய கடந்த 21 ஜென்மால உங்க வீட்டில் நடந்த சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கும். பொறுமைக்கு பெயர் போன மகர ராசி நண்பர்களுக்கு இந்த வருஷம் 2025ல உழைப்பை மட்டுமே நம்பக்கூடிய ஆண்டாக இருக்க வேண்டும். ஏன் உழைப்பு அப்படின்னு கேட்டா, நீங்க உழைக்க மாட்டீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். உங்களை மாதிரி உழைக்கிறதுக்கு ஈக்குவல் யாருன்னு கேட்டா தனுசு ராசி நண்பர்கள் மட்டும்தான். அவங்க உழைச்சாலும் வருமானம் இருக்காது, ஆனா நீங்க உழைச்சாலும் வருமானம் இருக்கும். ஆனா இந்த வருஷம் ஏன் இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற உழைப்புக்கு அப்படின்னா, சனி பகவான் 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிட்டாரு. 3 விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும். முதல்ல உங்க உழைப்புக்கு உண்டான ஊதியம் கிடைக்கும். நீங்க என்னெல்லாம் உழைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வருமானம் இருக்கும். குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய வகையில இருக்கும். குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் எடுத்த முடிவுகள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் குழந்தைகளுடைய வாழ்க்கையிலையும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையா இருக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மட்டும்தான் இந்த வருஷம் கொஞ்சம் சங்கடம் இருக்கும். ஆனாலும் குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் 2025ல உங்களுக்கு உழைப்பு ஒன்றே தாரக மந்திரமாக இருந்தால் அனைத்து விஷயத்திலும் வெற்றி காணக்கூடிய ஆண்டாக இருக்கும். குரு சாதகமா இருக்காரு. 5ஆம் இடம், 6ஆம் இடம், 7ஆம் இடம் ஆகிய இடங்கள்ல சஞ்சாரம் பண்ண போறாரு. நல்ல நண்பர்கள் உதவிகரமாக செயல்படுவார்கள். பண பலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடன் உதவிகள் கிடைக்கும். அதே சமயம் சில சமயம் கடனையும் அடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். இதுல இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சனி பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்கள் தந்தை வழியில சில அசம்பாவிதங்கள், அசௌகரியங்கள் ஏற்பட்டதுன்னா அதெல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய ஆண்டு இந்த ஆண்டாக இருக்கும். தந்தையுடன் மனஸ்தாபம்னா இப்போ தந்தையோட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவர் உங்களுக்கு சாதகமா செயல்படக்கூடிய வகையில் இருக்கும். நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு இருந்து வந்த அவச்சொல் விலகும். என்ன காரணம் என்னன்னா, நீங்க எல்லாருமே கடன் வாங்கியிருப்பீங்க. ஒன்னா கடன் வாங்கியிருப்பீங்க, இல்ல வாங்கின கடனை திருப்பி கொடுத்துக்க முடியாது, சொன்ன சொல் காப்பாத்தி இருக்க முடியாது. இந்த பிரச்சனையினால உங்களை கண்டாலே உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி ஆமா தன் கூட்டுக்குள்ள கைகால்களை இழுத்துக்குமோ அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தங்களுக்குள்ள இழுத்துப்பாங்க. ஐயோ வராண்டா, என்ன மகர ராசிக்காரன் வராண்டா, கடன் வாங்கிடுவாண்டா அப்படின்ட்டு. ஆக்சுவலா நீங்க கடன் வாங்க மாட்டீங்க, நீங்க கடன் கொடுக்குற ஆளு. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க கடன் தாராளமா கொடுப்பீங்க. ஆனா இந்த போன வருஷம் 2 வருஷம் பாத்தீங்கன்னா சனி உங்களுக்கு பண முடக்கத்தை ஏற்படுத்தி இருந்தாரு. இப்பொழுது அந்த பண முடக்கம் விலகி பண வருமானம், புழக்கம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மகர ராசியில பிறந்தவங்களுக்கு 85 to 90% வளர்ச்சி இருக்கு. அதனால உழைப்புக்கு உண்டான ஊதியம் கிடைக்கும்.
நீங்க பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர், ஆசிரியர், அரசியல் துறை சார்ந்தவராக இருந்தால் உங்களுக்கு மாலை மரியாதைகள் கிட்டுவதற்குண்டான யோகம் ஏற்படும். கடல் கடந்த பயணம் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். நீங்க ஐடி ஃபீல்டில் இருக்கீங்கன்னா ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு இந்த வருஷம் ஆரம்பத்திலே நீங்க ஃபாரின் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனா 2024 டிசம்பர்ல இருந்தே உங்களுடைய பாஸ்போர்ட் விசா எல்லாம் ப்ராசஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். அதே சமயம் இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஏற்றம் தரக்கூடிய ஆண்டாக இருக்கிறதுனால நான் சொந்தமா வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன், நான் சொந்தமா தொழில் பண்றேன், சுய தொழில் பண்ணிட்டு இருக்கேன், சிறு முதலீடு செஞ்சு ஒரு லேத்து பற்ற வச்சிருக்கேன், ஒரு நான் ஸ்டூடியோ வச்சிருக்கேன், இந்த மாதிரி எதெல்லாம் சின்ன லெவல்ல ஒரு காஃபி ஷாப், டீ ஷாப் வச்சிருக்கேன் அப்படின்னா இதுல உங்களுடைய டெய்லி சேல்ஸ் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். வழக்குகளில் வெற்றி அடைவீர்கள். இந்த உங்க பேர்ல வழக்கு இருக்கு, அரசாங்கம் போட்ட வழக்கு, இல்லை எதிரிகள் போட்ட வழக்கெல்லாம் அந்த வழக்கெல்லாம் அப்படியே அமுங்கி போறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. அதாவது நீர்த்து போகக்கூடிய யோகம் ஏற்பட்டு உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள். அவங்களே வரமாட்டாங்க, அவங்களே ஹியரிங்க்கு வரமாட்டாங்க. நீங்க போய் ஒரு 3 தடவை போவீங்க, 4வது தடவை அந்த ஜட்ஜே பார்த்து சொல்லிடுவாரு, அடா போய் உனக்கு உன்னோட எவன் கேஸ் போட்டானோ அவனே வரல, நீ எதுக்கு அழைச்சிட்டு இருக்க, இந்த கேஸ் நான் டிஸ்மிஸ் பண்றேன் அப்படின்ட்டு உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளை அந்த ஜட்ஜு வழங்கக்கூடிய வகையில் இருப்பாங்க. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க தொட்டது துலங்கக்கூடிய ஆண்டு. அதனால நல்ல இடமா பார்த்து தொடுங்க. தேவையில்லாத பிரச்சனையை போய் கை வச்சிடாதீங்க. எலக்ட்ரிக் ஷாக் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த வருஷத்துக்கு உண்டான உழைப்பின் மூலமாக வருமானத்தை ஈட்டக்கூடிய ஆண்டாக இருக்கிறதுனால இந்த ராசியில பிறந்த சுய தொழில் அதிபர்கள், வியாபாரிகளுக்கெல்லாம் வளர்ச்சி ஏற்படும் சொன்னேன். ஆனா அதே சமயம் இதுல இன்னொரு சிக்கலான விஷயமும் இருக்கு. இது என்ன சார் நல்லதுனால சொன்னீங்க, திடீர்னு சிக்கல்னு சொன்னீங்க. சிக்கல்னா பயப்படாதீங்க. அனாவசிய செலவுகளும் அதிகரிக்கிறது. ஏன்னா பணம் நிறைய வருது இல்ல, அதனால என்ன பண்றதுன்னு தெரியாது. வீட்டுக்கு அதை வாங்கலாம், இதை வாங்கலாம், ஃப்ரெண்டுக்கு வாங்கி கொடுக்கலாம், கிஃப்ட் வாங்கி கொடுக்கலாம். எப்பவும் போல பணம் இருந்தாலும் ஒரே மாதிரி இருக்கணும், பணம் இல்லாதப்பவும் ஒரே மாதிரி இருக்கணும். அடுத்தவனுடைய முகஸ்துதிக்கு நீங்க மயங்கக்கூடாது. இப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்கீங்க. அடுத்தவர்கள் உங்களை பாராட்டினாலும் இல்லது ஏசினாலும் எதையும் சமமா பாவிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பண புழக்கம் அதிகரிக்கும்னு சொன்னேன். இந்த பணப்புழக்கம் அதிகரிக்கிறதுக்கு நிலையா இருக்கிறதுக்கு ஒரு சூட்சுமத்தை நான் சொல்லித்தர போறேன். இது ஏன் உங்களுக்கு நான் சொல்றேன்னா, இப்போ உங்களால மட்டும்தான் பண்ண முடியும். மற்ற ராசிக்காரங்களுக்கு, அதாவது கடகராசிக்கோ இல்ல விருச்சிக ராசிக்கோ இதை பண்ணினாலும் உங்களை காட்டிலும் அவர்களுக்கு பலன்கள் குறைவாக இருக்கும். உங்களுக்கு அதிகமான பலன்கள், ஏன் 95% கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன வழிபாடு அப்படின்னா சிம்பிளான வழிபாடு, தாமரை வழிபாடு. தினமும் ஒரு தாமரைய மகாலட்சுமிக்கோ இல்லாட்டி பெருமாளுக்கோ சமர்ப்பணம் பண்ணிட்டு வரணும். ஒரு தாமரை வாங்குங்க, 5 ரூபா 10 ரூபா 15 ரூபான்ட்டு கொண்டு போயிட்டு மகாலட்சுமி தாயாரோட கால்கள் வச்சுட்டு வாங்க. முடிஞ்சதுன்னா பணப்புழக்கம் ஜாஸ்தி இருக்குன்னா ஒரு தாமரை மாலையை சாற்றி வழிபடுங்கள். நீங்க இதுல இன்னொரு விஷயம், வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 8 to 9, வெள்ளிக்கிழமை மத்தியானம் 1 to 2, இல்லாட்டி வெள்ளிக்கிழமை காத்தால 6 to 7 நீங்க உங்க வீட்டுல மகாலட்சுமி தாயாருக்கு தாமரையை சமர்ப்பணம் பண்ணி அவளுக்கு உண்டான அந்த ஸ்ரீ சூக்த பாராயணம், அப்படி இல்லைன்னா கனகதாரா ஸ்தோத்திரம், இதை சொல்லிட்டு வாங்க. உங்களுக்கு பணப்புழக்கம் மட்டும் இல்லைங்க, மரியாதை, கௌரவம் உங்களை சுத்தி நறுமணம் வீசக்கூடிய ஆண்டாக இருக்கும். நறுமணம்னா உங்களை சுத்தி ஒரு சுகந்தம் இருக்கக்கூடிய வகையில் இருக்கும். உங்களை சுத்தி எல்லாரும் நல்லவங்களா இருப்பாங்க. நல்லவர்கள் இருக்கும் இடத்தில் மகாலட்சுமி வாசம் செய்வாள். அப்பேற்பட்ட யோகமான ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமைந்திட அந்த சர்வேஸ்வரியின் அவதாரமான மகாலட்சுமியின் வழிபாடு சிறப்பை ஏற்படுத்தும். நிதானமான கும்பராசி நண்பர்களுக்கு இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் 2025 உங்களுக்கு சிக்கல்கள் நிறைந்த ஆண்டாக இருக்கும். என்ன சார் எடுத்தவொடனே திடுதுப்புன்னு சொல்லிட்டேரு அப்படின்னு கேட்பாரு. ஆனால் இதுதான் உண்மை. ஏன்னா பொய்யை சொல்லி உங்களை ஏமாற்ற முடியாது. ஏன்னா நீங்க எல்லாத்தையும் நோட்டீஸ் பண்ணக்கூடிய ஆளு. எல்லாரையும் நோட்டீஸ் பண்ணிட்டே இருப்பீங்க, வாயை திறக்க மாட்டீங்க. பேசாமடந்தையாக இருந்து அடுத்தவர்களின் நடவடிக்கைகளை கண்காணிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்கு. இந்த வருஷம் உங்களுக்கு பணப்புழக்கம், குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல தடுமாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் உங்க வாயை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருப்பீங்க. சொல்லவே வேண்டாம். 2ஆம் இடத்துக்கு சனி பயிற்சி ஆகிறாரு. 2ஆம் இடத்துல இருக்கிற ராகு உங்க ராசிக்குள்ள வராரு. ஆரோக்கியத்தை கவனமா பார்த்துக்கோங்க. குழந்தைகள் விஷயத்துல கவனமா இருந்துக்கோங்க. உங்களுடைய தாயார் விஷயம், உங்களுடைய முதலீடு, நிலம் சார்ந்த முதலீடுகள்ல எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது.
குடும்பத்துல வேண்டாத பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. கணவன் மனைவி உறவுல 3ஆம் நபர் தலையீடு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்க சைட்ல பிரச்சனை இல்லைங்க, ஆனா உங்க வாழ்க்கை துணை விஷயத்துல கவனமா இருந்துக்கோங்க. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நான் ரொம்ப சொல்ல போறது இல்லை, கம்மியா தான் சொல்ல போறேன். இருந்தாலும் சொல்ல வேண்டியதை சொல்லிடுறேன். நீங்க உழைப்பின் மூலமாக வர வேண்டிய வருமானத்தில் தொய்வுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கு. நீங்க உழைச்சிருப்பீங்க, 12 மணி நேரம் உழைச்சிருப்பீங்க, ஒரு ஷிஃப்ட்டுக்கு 8 மணி நேரம் தான். ஆனா நீங்க யூ ஹவ் ஒர்க்டு ஃபார் 12 hours, 1.5 ஷிஃப்ட் ஒர்க் பண்ணிருப்பீங்க. ஆனா பாதி ஷிஃப்ட்டுக்கு உண்டான பணமே தர மாட்டாங்க. ஸோ நீங்க ஒரு மாசம் உழைச்சீங்கன்னா அதுல 15 நாள் சேலரி தான் கிடைக்கும். ஸோ உங்களை ஏமாத்துறதுக்கு நிறைய பேர் முயற்சி எடுத்துட்டு இருப்பாங்க. எதிரிகளின் பலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நீங்க கேட்கலாம், சார் 4ஆம் இடத்துல குரு இருக்காரு, தொழில் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு. ஆமா, நல்லதான் இருக்கும், தொழில் பிரச்சனை இல்லை. ஆனா மார்ச் டு மே குரு சனியின் பார்வையில குரு வந்துடுறாரு. உங்களுக்கு எதிரி கெட்டு போறது நல்ல விஷயம் தான். மே மாசம் வரைக்கும் பிரச்சனை இல்லை. மே மாசத்துக்கு மேல 5ஆம் இடத்திற்கு குரு பயிற்சியாகி உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால வருமானம் வரும். ஆனா அந்த வருமானத்துல தொய்வை ஏற்படுத்துறது சனியுடைய உங்க வார்த்தை தான். உங்க வாயால கெடுறவங்க இப்போதான். இத்தனை நாளா பேசவே பேசாம இருந்த கும்பராசி நண்பர்கள் இந்த வருஷம் பேசியே கொள்வீங்க. அடுத்தவங்களை சங்கடப்படுத்துறதே உங்க வார்த்தைகள் தான். கவனமா இருந்துக்கிறது நல்லது. அடுத்தவர்களை பற்றிய புறம் பேசுவதை தவிர்ப்பது நல்லது. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் 2025ஆவது ஆண்டு சனி உங்களுக்கு சாதகமா இல்ல, குரு உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமா இருக்காரு. குரு கொடுக்கிற சாதகத்தை கெடுக்கிறதே சனியுடைய வேலைதான். அதே சமயம் தாயாருடன் மனஸ்தாபம் வரக்கூடிய ஆண்டாகவும் இருக்கும். தாயாருடைய செயல்பாடுகள் உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தி அவங்க கிட்ட போய் சண்டை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உடல் உழைப்பு வீணாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. கஷ்டப்பட்டு வேலை பண்ணுவீங்க, எல்லாருக்கும் வேலை பண்ணி கொடுப்பீங்க, ஆனா எதுக்கும் லாபம் வராது, பண வருமானம் வராது. லாபம் குறைகின்ற ஆண்டாக இருக்கும். படிக்கின்ற குழந்தைகளுக்கு ஆரோக்கியத்தினால் தடைகள் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும். வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்கல, படிச்ச படிப்புக்கு சம்பளம் கிடைக்கல, வேலைக்கேற்ற சம்பளம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு எதையாவது காரணத்தை சொல்லி தள்ளி போடுறதுல இருக்கிற முனைப்பு, எனக்கு கிடைச்ச வேலையில நான் நின்று ஜெயிச்சு காட்டுவேன் அப்படிங்கிற முனைப்பு வராது. அதனால முனைப்பை மாற்றுங்கள். நான் ஜெயிச்சு காட்டுவேங்கிற எண்ணத்தை கொண்டு வாங்க. அப்படி இருந்தா மட்டும்தான் இந்த வருஷம் ஜெயிக்க முடியும். அடுத்த 3 வருஷத்துக்கு ஜெயிக்க முடியும். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் பணப்புழக்கம் குறைகின்ற வாய்ப்பு இருக்கிறதுனால செலவு குறைங்க. உங்களுடைய செலவை குறைக்கிறது மட்டும் இல்லாம தான தர்மம் நிறைய பண்ணணும். என்ன சார் சொல்றீங்க, வருமானமே இல்லை, தான தர்மம் எப்படி பண்றது? தான தர்மம்னா உடனே இங்க வாங்கி பணத்தை கொண்டு போய் கொட்டுறது கிடையாது. என்னைக்குமே உடல் உழைப்பால் அடுத்தவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுங்கள். வீட்டுல வயசானவங்க இருக்காங்க, அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணுங்க. ஏதாவது பக்கத்துல ஓல்டேஜ் ஹோம் இருக்கா, ஆசிரமம் இருக்கா, அங்க போயிட்டு வேலை பண்ணுங்க. ஏதாவது ஒரு கோயில் இருக்கா, அந்த கோயிலை கிளீன் பண்ணுங்க. அதாவது பணம் வருமானத்தை இல்லாத, வருமானமே இல்லாத வேலையா பண்ணுங்க, உங்களுக்கு வருமானம் வரும். நீங்க கோயில்ல போயிட்டு மாசம் ஒரு கோயிலை தேர்ந்தெடுத்து, சிவன் கோயிலை தேர்ந்தெடுத்து அங்க இருக்கக்கூடிய குப்பைகளை கிளீன் பண்ணிட்டு அந்த செவுத்துல வளர்ந்துருக்கும் செடி கொடிகள், அதுவும் அது அந்த கோயில் ஒரு 800 வருஷம் 1000 வருஷம் ஓல்டு கோயிலா இருக்கணும். புராதன கோயிலை சீர்படுத்துவதற்கு முயற்சி எடுத்தால், உழைப்பின் மூலமாக நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சிவனின் அருளால் உங்களுக்கு வர வேண்டிய அங்கீகாரம் கிடைக்கும். ஏன் இதை பண்ண சொல்றேன் அப்படின்னா, வருமானத்தை தடுப்பாரு. நீங்க வருமானமே இல்லாம வேலை பண்ணுங்க, வருமானத்தை கொடுப்பாரு. சனி பகவான் வித்தியாசமான ஒரு மனுஷன். அவர் நல்லதை கொடுத்தா கெட்டதை தருவாரு, கெட்டதை கொடுத்தா நல்லதை கொடுப்பாரு. நீங்க அங்க போயிட்டு வேலை பண்ணுங்க, ஃப்ரீ சர்வீஸ் பண்ணுங்க சார். ஹாஸ்பிட்டல்ல போங்க. அதுவும் பெங்களூர்ல ஒயிட்ஃபீல்ட்ல சத்ய சாய்பாபா ஹாஸ்பிட்டல் இருக்கு. இந்த மாதிரி நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ், மாதா அமிர்தானந்தமயி ஹாஸ்பிட்டல், இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு ஃப்ரீ சர்வீஸ் பண்ணுங்க. இல்லையா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போங்க. அங்க உங்க மனசார ஒரு 4 பேர்த்துக்கிட்ட ஆறுதலா பேசுங்க, அவங்கள ஆசுவாசப்படுத்துங்க. உங்களுக்கு ஒண்ணும் இல்லைங்க, நீங்க எழுந்திரிச்சு வந்துடுவீங்க. அவங்களுக்கு போகும்போது ஒரு 2 பிஸ்கெட் பாக்கெட், ஒரு 2 பன் பேக்கெட் இதை வாங்கி கொடுங்க. இது பண்றதுனால உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா, அவங்களுக்கு ஆறுதல் கிடைப்பதன் மூலமாக உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். உங்களுடைய புண்ணிய கர்மா ஏறிக்கொண்டே போகும். உங்களுக்கு கஷ்டம் கொடுக்கணும்னு வரவங்க கூட ஓடி போயிடுவான். அப்பேற்பட்ட ஒரு சிறப்பான ஆண்டாக அமைத்துல உங்க கையில தான் இருக்கு. சனி பகவான் 7.5 சனி நடக்கும் போது உங்க கையில தாங்க உங்க வாழ்க்கையே இருக்கு. நீங்க கரெக்டா அந்த லகான முடிச்சு இழுத்தீங்கன்னா கரெக்டா வண்டி ஓடும். நீங்க கொஞ்சம் லூஸ் விட்டுட்டீங்கன்னா தப்பான தொடர்புகள் மூலமாக அவமானங்கள் ஏற்படும். இந்த வருஷத்துக்கு உங்களுக்கு பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா
60 to 65% தான் இருக்கிறதுலே லோயஸ்ட் உங்களுக்கும் கன்னி ராசிக்கு தான். ஆனாலுமே உங்களுக்கு என்ன ஒரு சூக்ஷ்ம பரிகாரம் அப்படின்னு கேட்டா, தான தர்மங்கள் உடல் உழைப்பால் ஏற்படுத்த வேண்டும். அப்படி இல்லைன்னா பசுமாட்டுக்கு, காராம் பசுமாட்டுக்கு செவ்வாழை பழம், ஒரு நாளைக்கு ஒரு பழம் வாங்குங்க, 2 பழம் வாங்குங்க. செவ்வாழை பழத்தை அந்த காராம் பசுமாட்டுக்கு கொடுத்துட்டு அதனுடைய கழுத்துல தடவி கொடுங்க, இல்ல காலை பிடிச்சி தடவி நீவி கொடுங்க. இதை செய்வதன் மூலமாக உங்களுடைய கர்ம கணக்கு நேர்படுத்தி சனியின் பாதிப்பிலிருந்து விலகுவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். பட்டுன்னு முடிவெடுக்கிறதுல முன்னுதாரணமாக திகழக்கூடிய மீனராசி நண்பர்களுக்கு இந்த 2025வது ஆண்டில் நீங்கள் எடுத்த முடிவுகளை சீர்படுத்திக் கொள்ளக்கூடிய ஆண்டாக இருக்கும். மாற்றி அமைத்துக் கொள்வதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்ற ஆண்டாக இருக்கும். ராசிக்குள்ள சனி வராரு, குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய வகையில் இருக்கும். ஆனா உங்களுக்கு அவமானங்கள் ஏற்படும். தேவையில்லாத சில தொடர்புகள் உங்களை விட்டு அகலுவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். உங்களுடைய ரிலேஷன்ஷிப்ல சில விஷயங்கள் கட் ஆகும். நண்பர்கள் விலகி செல்வார்கள், உறவுகள் விலகி செல்லக்கூடிய ஆண்டாக இருக்கும். அதே சமயம் உங்களுக்கு சில தேவையற்ற வழக்குகளில் வெற்றி கிடைக்கிறதுக்கு தடுமாற்றம் ஏற்பட்டாலும் என் ரிசல்ட் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் குரு 3ஆம் இடத்துல இருக்காரு. மே மாசத்துக்கு மேல 4 மற்றும் 5ஆம் இடங்கள்ல 4ஆம் இடத்துக்கு மே மாசம் போறாரு, 5ஆம் இடத்துக்கு அக்டோபர் மாசம் போறாரு, அதுக்கப்புறம் திருப்பி டிசம்பர் மாசம் 4ஆம் இடத்துக்கு வராரு. இதனால உங்களுக்கு பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படும். ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உடம்பு ரீதியான மருத்துவ செலவுகள் குறைந்து உடம்புல இருந்த வியாதிக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் குருவின் பார்வை பலம் விரயஸ்தானத்துக்கு இருக்கிறதுனால சிலருக்கு நிலம் சார்ந்த முதலீடுகள், வீடு சார்ந்த முதலீடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மே மாசத்துக்கு மேலேயே நீங்க வீடு மாற்றத்துக்கு உண்டான முயற்சிகள்ல வெற்றி அடைவீர்கள். இதனால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். அதே சமயம் வாழ்க்கை துணை மூலமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். உங்களுடைய சக பணியாளர்கள், உங்களுடைய பிசினஸ் பார்ட்னர்ஸ், இவங்களுடைய சாமர்த்தியத்தை வச்சுதான் நீங்க ஜெயிக்க முடியுமே தவிர உங்களுடைய தனிப்பட்ட சாமர்த்தியம் உங்களுக்கு எந்த விதத்திலும் ஈடு கொடுக்கக்கூடிய வகையில இல்லை. வாழ்க்கை துணை உங்களுக்கு சில சங்கடங்களை ஏற்படுத்தி கொடுத்தாங்கன்னா அவர்களின் மூலமாக உங்களுக்கு சில மாற்றங்களை ஏற்படுத்திக்கிறதுக்கு முயற்சி எடுப்பீங்க. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் பதவியில் மாற்றம் ஏற்படும். சிலருக்கு இழந்த பதவியை மீட்டெடுப்பதற்கு வாய்ப்பு ஏற்படும். சிலருக்கு இருக்கிற பதவியை விட்டொழிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. சிலர் பாத்தீங்கன்னா வேலையை விட்டுட்டு வீட்டுல உட்காருவாங்க. எனக்கு என்னன்னே தெரியல சார், திடீர்னு எங்க மேனேஜர் மேல கோவம் வந்துருது, இந்த ரெசிக்னேஷன் எழுதி கொடுத்துட்டேன்பாங்க. இதுக்கு காரணம் சனி பகவான் தான். கூட இருக்கிறவங்க கூட மனஸ்தாபத்தை ஏற்படுத்திப்பீங்க. எல்லாரையும் தப்பு கண்டுபிடிப்பீங்க. அடுத்தவங்கள தப்பு கண்டுபிடிக்கிறத நிறுத்துங்க. அடுத்தவங்க கிட்ட வாக்குவாதம் பண்றதை நிறுத்துங்க. எதுக்கு எடுத்தாலும் ஆர்குமெண்ட் பண்றதுங்கிறது இட் இஸ் நாட் த ரைட் ஆட்டிடியூட் ஃபார் யூ. ஓவர் தைரியம் வரும். ஆனா அந்த ஓவர் தைரியம் ஏற்கனவே சிக்கலை ஏற்படுத்தி இருக்கு. அதனால இனிமேலும் சிக்கலை ஏற்படுத்தாம இருக்குங்க. நீங்க 30 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களா இருந்தா ரிஸ்க் எடுக்கலாம். ரிஸ்க் எடுக்கிறது ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. ஆனா 30 வயசு தாண்டிட்டீங்கன்னா ரிஸ்கே எடுக்கக்கூடாது. நிதானத்தோட செயல்படணும். வேலை சார்ந்த விஷயங்கள்ல அவசரப்பட்டு பேப்பர் போடுறதையோ, அவசரப்பட்டு மேலதிகாரிகள்கிட்ட வாக்குவாதம் பண்றதையோ தவிர்க்கிறது நல்லது. சக பணியாளர்கள் விஷயத்தில் அவர்கள் செய்யக்கூடிய நல்லது கூட உங்களுக்கு கெட்டதா தெரியும். உங்களை பத்தி ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த பேசிட்டு இருப்பாங்க. ஆனா நீங்க என்ன நினைச்சுப்பீங்க, அவன் என்னை பத்தி கோல் சொல்றான் அப்படின்ட்டு. தப்பான விஷயத்தை யாரும் பேச மாட்டாங்க. ஆனா நீங்க பாக்குற கண்ணோட்டம் தவறாக இருக்கும். உங்கள் கண்ணோட்டத்தை மாற்றிக்கொள்ள முயற்சி எடுத்தால் மட்டுமே இந்த வருஷம் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். தொழில் ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சார், நான் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது போலாமா அப்படின்னு கேட்டா தாராளமா போலாம். நீங்க அந்த மாதிரி போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு கெடுபலன்கள் இருக்காது. இல்ல நான் ஃபாரின் போக மாட்டேன், நான் இந்தியாவுக்குள்ளதான் இருப்பேன், தமிழ்நாட்டுக்குள்ளதான் இருப்பேன், சென்னைக்குள்ளதான் இருப்பேன், கோயம்புத்தூர்லதான் இருப்பேன், மதுரையில தான் இருப்பேன், என் சொந்த ஊர்ல வடக்கம்பட்டியில தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அவமானங்கள், உறவுகளினால் அவமானங்கள் ஏற்படும் வாய்ப்பு இருக்கு. சோ இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க சொந்த ஊரை விட்டு வெளியில போறது நல்லது. வேலைக்காக போகணும், சும்மா ஊர் சுத்தறதுக்கு போகக்கூடாது. நேர விரயத்தை தவிர்ப்பது நல்லது. ஒவ்வொரு நிமிஷத்தையும் பொன்னாக கருத வேண்டும். பொன்னாக கருதி வேலை செஞ்சீங்கன்னா பிரச்சனை இல்லை. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 70 to 75 or 80% வரைக்கும் நல்லது நடக்கும். ஆனா அந்த 80%ல ஒரு 10 to 15% குறையறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதுக்கு காரணம் ஜென்ம சனி தான்.
ஜென்ம சனி தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். நீங்க எடுக்கிற முடிவு தப்பு. நீங்க ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், நான் இங்க இருந்து குதிக்கணுமா வேணாமான்னு கேட்பீங்க. மத்தவங்க எல்லாம் குதிக்காதன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல இந்த ஹைட்ல இருந்து குதிக்கிறீங்க அப்படின்னா, மத்தவங்க சொல்றாங்களே நீங்க குதிக்கிறீங்கன்னா அது தப்பு. நீங்க எந்த முடிவு எடுத்தாலும் சரி, என் மனைவிக்கு நான் இந்த தடவை வந்து தங்க நெக்லஸ் வாங்கி கொடுக்க போறேன்னா அது தப்பு. ஏன் அப்படின்னா பண கஷ்டம், பணமே இல்ல, குடும்பமே வறுமையில இருக்கு. இப்போ உங்க மனைவிக்கு கோல்டு நெக்லஸ் தேவையா, வைர நெக்லஸ் தேவையா, உங்க மனைவிக்கு ஒரு சின்னதா ஒரு கிராம்ல ரிங் வாங்கி தரேன்னா அது நியாயம். ஆனா அந்த மாதிரி யோசிக்க மாட்டீங்க. நீங்க பேசுறது எல்லாமே படாடோபமாக இருக்கும். 10 ரூபால முடிக்க வேண்டிய விஷயத்த 10,000 ரூபால பண்றாங்க. அதனால வீட்டுல இருக்கிறவங்க திட்டுவாங்க. அதனால உறவுகளுக்குள்ள பகை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது வேற விஷயத்துல ரெசிப்ரோகேட் ஆகும். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உண்டான பிரார்த்தனை வழிபாடு, என்ன வழிபாடு பண்ணா எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னா 2 வழிபாடு பண்ணணும். முன்னோர் வழிபாடு, முன்னோரை கிரமமாக வழிபட வேண்டும். உங்க வீட்டுல இந்த சிரார்த்தம் பண்ற பழக்கம் இருக்கு, அதாவது திதி கொடுக்குற பழக்கம் இருந்ததுன்னா வருஷம் முழுவதும் கரெக்டான நேரத்துல திதி கொடுங்க. அப்பா அம்மாக்கு, தாத்தா பாட்டிக்கு. அதே சமயம் இந்த புரட்டாசி மாசம் வரக்கூடிய, அதாவது செப்டம்பர் அக்டோபர்ல வரக்கூடிய மகாலய பட்சத்துல கிரமமா திதி கொடுங்க. ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசையில கிரமமா திதி கொடுங்க. இதை பண்ணுவதன் மூலமாக முன்னோர்களின் ஆன்மா சாந்தி அடைகிறது மட்டும் இல்லாம உங்க குழந்தைகளும் சந்தோஷத்தை அனுபவிப்பார்கள். இதை தவிர நீங்க வியாபாரத்துல இருக்கிறவங்க, அதே மாதிரி தொழில இருக்கிறவங்க, உத்தியோகத்துல இருக்கிறவங்க எல்லாம் தொழில்முறை போட்டியாளர்களால் ஏற்படுகின்ற தவறுகளையும் சங்கடங்களையும் தவிர்ப்பதற்கு சக்கரத்தாழ்வார் வழிபாடு. பெருமாள் கோயில்ல சக்கரத்தாழ்வார்னு முன்பக்கம் சக்கரத்தாழ்வார், பின்பக்கம் வந்து நரசிம்மர் இருப்பாரு. அந்த இரு தெய்வங்களையும் 12 முறை பிரதட்சணம் செய்ய வேண்டும். உங்களுடைய தினமும் காத்தால எழுந்திரிச்சோன்னா பல் தேய்க்கணும், குளிக்கணும், காஃபி கூட தேவையில்லை. பல் தேய்ச்சோன்னா குளிங்க. குளிச்சுட்டு நேரா நல்ல ட்ரெஸ்ஸை போட்டுக்கோங்க. நேரா பெருமாள் கோயிலுக்கு போங்க. அந்த சக்கரத்தாழ்வார் சன்னதியை 12 முறை வலம் வாருங்கள். வலம் வர வேண்டும். இடமாக சுத்தக்கூடாது. ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்தக்கூடாது. கிளாக் வைஸ்ல சுத்திட்டு வரலாம் 12 தடவை. இதை எப்ப முடியுமோ சனிக்கிழமை அன்னைக்கு அவருக்கு துளசி மாலை சாட்டுங்க. இல்லை தினமும் சாத்தினாலும் தப்பு இல்லை. உங்களுக்கு வசதி வாய்ப்பு இருக்கு, பணப்புழக்கம் இருக்கு அப்படின்னா ஏலக்காய் மாலை சாத்திட்டு வாங்க. அப்படி உங்களுக்கு பணப்புழக்கம் இருக்குன்னா ஒவ்வொரு சனிக்கிழமையும் பானக நிவேதனம் செய்து மக்களுக்கு விநியோகம் செய்து வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில சந்தோஷம் மட்டுமே மிஞ்சுவதற்கு, சந்தோஷம் மட்டுமே இருப்பதற்கு சக்கரத்தாழ்வார் நரசிம்மர் வழிபாடு மட்டுமே உங்களுக்கு துணை இருக்கும். எதிரிகளால் ஏற்படுகின்ற அவமானங்களை தவிர்க்கிறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும். இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திற்கு ஏற்ப மாறுபடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்பட்ட இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கணும் அப்படின்னா சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை கிரமமாக செய்து வருவதன் மூலமாக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு உண்டான பலன்களை அறிந்து கொள்ள விரும்புவோர் கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்கள், கைபேசி எண்களுக்கு முன்னேற்பாடாக அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நேர்ல வந்து பார்க்கலாம். நான் சென்னையில இருக்கேன், சென்னை மடிப்பாக்கத்துல இருக்கேன், நேர்ல வந்து பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வாட்ஸ்அப்ல கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்திருக்கோம். அதன் மூலமாகவும் உங்களுடைய பலன்களை அறிந்து கொள்ளலாம். உங்கள் அனைவருக்கும் இந்த 2025வது ஆண்டு அனைத்து விதமான யோகங்களையும் கஷ்டங்களற்ற சந்தோஷமான வாழ்க்கையும் அமைத்து கொடுக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.